எது சரியான ஒரு அரசியல்? கடந்த 60 வருடத்துல திராவிடம் என்ன பண்ணிருக்கு? அப்ப இவ்வளவு டெத் நடந்திருக்கு. பராசக்தியா ஜனநாயகனா இதெல்லாம் சொல்றாங்க. இந்த படம் இல்லதான் பொங்கல் அப்படின்னா அந்த பொங்கல்னா மொட்டை அடிக்கிறாங்க. இளைஞர்கள் தன்னார்வத்தோட ஒரு அரசியல் புரிதலோட ஓவரால நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை போட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சாதினா முதல்ல என்ன? சாதினா உண்மை இல்ல. சாதி பெருமையால ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு உனக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? அது நீக்கி மட்டும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழினி. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அரசியலில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியில் நான் பயணிக்கிறேன். செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் செந்தமிழர் அனைவருக்கும் அருந்தமிழ் ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீழ்ந்து கிடந்த தமிழினத்தை மீட்க வேர் வரைக்கும் பாயட்டும் தமிழ் தேசியம். நான் உங்கள் முனைவர் புனிதா சண்முகம், ஆவடி சட்டமன்ற தொகுதி. தாய் தமிழ் உறவுகளுக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அருந்தமிழ் ஊடக நேயர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள் மற்றும் தித்திக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி, அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி. உங்கள் அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்கள் தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஃபர்ஹானா. உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அருந்தமிழ் சார்பாக மனம் நிறைந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துகள். இருளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், செவிலியர்கள், இன்னும் வேளாண் குடிமக்கள் என்ற எல்லோர் வாழ்விலும் விடியல் வரட்டும். இந்த பொங்கல் தித்திக்கும் பொங்கலாக செழிவும் மகிழ்வும் அன்பும் பொங்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் அடுத்த தலைமுறை சட்டமன்ற உறுப்பினராக போகும் நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர்களை தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருப்பது போல 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஜென்சி க்ரௌட் நாம் தமிழர் கட்சியின் மூலமாக 100 இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. அதில் சிறந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய நம் விருந்தினர்களை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக அரியலூர் சட்டமன்ற வேட்பாளர் திரு புகழ் அவர்கள். வணக்கம் புகழ். வணக்கம். அடுத்ததாக நம்ம அறிமுகம் பண்ண போகிறோங்க 2026 தேர்தலில் அவர்களுக்கான வயது இன்னும் போட்டி போடுறதுக்கான வயது வரல. அடுத்த முறை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மதுரையை சேர்ந்த திரு யாழினி அவர்கள். வணக்கம் யாழினி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அடுத்த ஒரு வேட்பாளர் நாகப்பட்டினத்தின் வேட்பாளர் ஃபர்ஹானா ஃபாத்திமா அவர்கள். வணக்கம் ஃபர்ஹானா. வணக்கம். இரு சில தினங்களுக்கு முன்பாக திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் காவலருடன் மல்லு கட்டி இந்த மொழி பற்றின் அவசியத்தை, இந்த தமிழ் மொழி அழிவதற்கான முக்கிய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு என்ற பேர் இல்லாமல் இருந்தது. அதை ஒட்டும் விதமாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் கவனத்தையும் ஈர்த்த காவலருடன் வாக்குவாதம் செய்த ஆவடி வேட்பாளர் திருமிகு புனிதா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அனைவருக்கும் எங்களோட பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அண்ணா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தொடங்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜென்சி க்ரௌட் அப்படின்னு சொல்றாங்க, இந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இது என்னன்னா, எல்லாரும் விளையாட்டு பிள்ளைங்க. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப விளையாட்டு பிள்ளைங்க இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு அரசியல் பக்குவம் தெரியல, புரிதல் தெரியல. அரசியல்னா என்ன, தன்னோட ஒவ்வொரு வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அரசியல் இல்லாத நாட்களே இல்லை. உங்களோட அத்தனை விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் அரசியல் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க மாவு. நீங்கள் அதெல்லாம் தாண்டி இது யாரோ பண்ணுறதுப்பா, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, யாரோ போகிறாங்க வாக்களிக்கிறாங்க வர்றாங்கங்கிற ஒரு நிலையில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தேடி தேடி 100 வேட்பாளர்களை இந்த முறை இளைஞர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்காக வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. உங்களோட தொடக்கம் எப்படி இருந்தது? எப்படி நீங்க வேட்பாளராக அறியப்பட்டீங்க? வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணா. நான் கடந்த 12 வருடமா நம்ம நாம் தமிழர் கட்சியில தான் பயணிக்கிறேன். இதை விட ஒரு பாதுகாப்பான கட்சி பெண்களுக்கு அப்படின்னா எதுவும் இல்லை. இப்போ முதல்ல இங்க உயிர் வாழணும். உயிர் வாழ்றதுல தானே எல்லாமே இருக்கு. அரசியல் படுத்துறது இல்லாட்டி அரசியல் தெரியறது எல்லாமே அரசியலுக்குள்ளதான் இருக்கு. அப்படிங்கிறதுக்கே நான் முதல்ல உயிரோட இருக்கணும். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தவறுதலா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு, உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல இருக்கும்போது எது சரியான ஒரு அரசியல்
கடந்த 60 வருடத்துல திராவிடம் என்ன பண்ணிருக்கு, அப்ப இவ்வளோ டெத்து நடந்திருக்கு, எல்லாமே அரசியல் மொத்தத்தையும் நாம மாற்ற வேண்டிய இடத்துல இருக்கேன் அப்படிங்கும்போது நம்மளோட பார்வையே நாம் தமிழர் கட்சியில தான் விழுகுது. அவங்களோட தமிழ் தேசிய பார்வையா இருக்கட்டும், நாட்டோட டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லா ஆங்கிளையுமே நாம் தமிழர் கட்சியில சிறப்பா இருக்காங்க. காரணம், இங்க இருக்கிற இளைஞர்கள். திராவிட கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்கல இருந்து தான் இருக்கிறாங்க. அவங்களோட பார்வையே வந்து பாத்தீங்கன்னா ஊழல்ல நல்லா ஊறி போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இளைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுல எல்லாரும் அஃப்கோர்ஸ் எல்லாத்து வீட்லயுமே வந்து இதை எப்படிடா ஒழிக்கிறது, இவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம எல்லாரும் வீட்லயும் இருக்கிற இளைஞர்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஈடு கட்டுற மாதிரி ஒரு வயவரப்புல ஒரு வயல் காட்டுல வந்து நல்ல நெல் மணிகளை விதைச்ச மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணினது வந்து சிறப்பான ஒரு விஷயம். அந்த இடத்துல நாங்கள்லாம் இருந்து நல்ல மக்களுக்கான நல்ல அரசியல் திட்டங்களை கொண்டுட்டு வந்து இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம ஜியோ பாலிடிக்ஸ் வழியாகவும் இந்தியாவை டெவலப் பண்றதுக்கான எல்லா வேலையும் நாங்க பார்க்கணும். அதனால நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு நான் மட்டும் இல்ல, என்னை சார்ந்தவர்களும் சரி, அயலக உறவுகளும் சரி, படிக்க போனவங்க, வேலை வாய்ப்புக்காக போனவங்க அத்தனை பேருமே நம்மளோட நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. உங்களோட பின்னணி என்ன? நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சியால தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க வேட்பாளர் ஆவடி தொகுதி? நான் முதல்ல ஈழத்துல இனப்படுகொலை நடந்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து கட்சியை ஆரம்பிக்கிறோம். கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா நம்ம ஒன்று சேர இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் நாம் தமிழர் கட்சியில குருதிக்கொடை பாசறை 25-30 பாசறை இருக்கு. அதுல குருதிக்கொடை பாசறையில 5-6 வருடங்களா நான் வந்து பணியாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். பணியாற்றுறதுங்கிறத தாண்டி என்னோட கடமையை செஞ்சுட்டு இருக்கேன் மக்களுக்காக. அப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 70,000-80,000 டெத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நடக்குது. இது எல்லாத்துக்கும் மது அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. சாலை பாதுகாப்பு இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் எப்படிடா மாத்தணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருந்து கொடுத்த என்னோட கடமை, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்த இந்த பொறுப்பை நான் எப்படி சரிபட்டி கொண்டுட்டு போறேன். அப்ப இப்படியெல்லாம் நான் கடந்து வரேன். மக்களை இரவு நேரத்துல வந்து மக்களை சந்திச்சு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், பிரச்சனைகளை கேட்கிற விஷயமா இருக்கட்டும், குளூர்ல இருக்கிற நாய் நரி முதற்கொண்டு ஒரு பெட்ஷீட் அதை படுக்கிற இடத்த பண்றதா இருக்கட்டும், உறவுகளுக்கு இந்த மாதிரி நல்ல செயல் திட்டங்கள் தீட்டும் போது தோணுது, எங்கேயோ ஊழல் வாங்கிட்டு கொளுத்து போய் எங்கேயோ ஒருத்தர் இருக்கான், மக்கள் இப்படி இருக்காங்க, அப்ப இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு ஒவ்வொரு திட்டங்களும் நம்ம கொண்டுட்டு போய் அண்ணங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதா இருக்கட்டும், மக்கள்கிட்டே நம்ம பண்றதா இருக்கட்டும், இப்படிதான் நமக்கு வந்து ஓகே இது அரசியல் பண்ண வேண்டியது நம்ம தான். அப்போ இப்படி நான் அண்ணனோட முகத்துக்கு நான் தெரிய வந்தேன், அண்ணனோட பார்வைக்கு நான் தெரிய வந்தேன். அண்ணன் நீ சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. படிச்சிருக்கோம். இங்கதான் இந்தியாவில தான் நான் டாக்டரேட் பிசிக்ஸ்ல பண்ணேன். சீன தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சரா ஒர்க் பண்ண, நம்ம பணியில சொல்ல போனா ஆராய்ச்சியாளரா விஞ்ஞானியா வேலை செஞ்சேன். சைனால நாஞ்சிங்ல வேலை செஞ்சேங்க. அதுக்கு பிறகு அங்க எல்லா நாட்டுக்கார உறவுகள்கிட்டயும் நம்மளால பழக முடியுது. அப்போ அவங்களோட பார்வையே இந்தியா அப்படின்னா கேவலத்தின் உச்சம். இதை எப்படி சரி பண்ண அவங்க கிட்ட நம்மளால ஃபேஸ் பண்ணவே முடியாது. என்னடா இந்தியா என்ன சாப்பாடு, இந்த ரோடு கடை சாப்பாடா இருக்கட்டும், எல்லா ஊழலா இருக்கட்டும், மது, இந்த மாதிரி ரேப்பு, எஸ்பெஷலி ரேப்பா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னால இந்தியன்னு சொல்லிட்டு முகத்தையே காட்ட முடியல. இதுல நாங்க சொல்றது இல்லைங்க, அவங்க ஏன்னா ஃபுல்லா நார்த்ல தான் வந்து இந்த சேஃப்டி கிடையாது, அது இல்லாம அந்த ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ நாங்க ஸ்பெசிபிக் பண்றதா இருக்கு, இல்லைங்க சவுத் இந்தியா இது நல்லா இருக்கு, இங்கெல்லாம் மதம் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது, ஜாதி பிரச்சனை இதெல்லாம் அது இல்லை, நாங்க வந்து இங்க கொஞ்சம் தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அட்டாக் பண்ற மாதிரி இப்ப சார் டிவிக்கு வேற வந்துடுச்சு. 41 பேர் கரூர் சம்பவத்துல இறந்துட்டாங்க. அது சைனா வந்து இரக்கம் தெரிவிக்குது. இதை விட மானங்கெட்டு போகணும்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் கடந்து வரணும், இதெல்லாம் சரி பண்ணி வரணும் அப்படிங்கும் போது சரியான அரசியல் களமா 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும். ஏன்னா நான் என் வீட்டை பார்க்கணும், எம்எல்ஏவா இருந்து அந்த தொகுதியை நான் சரி பார்க்கணும், அதுக்கு பிறகுதான் எம்பி இந்தியாவை பார்க்கறதெல்லாம். ஸோ அதுக்காக இந்த தேர்தலில் மிக முக்கியமா நாங்கள் களமிறங்கி இருக்கோம். சொல்லுங்க அரியலூர் வேட்பாளர் புகழ். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாருக்கும் பின்புலம் பல்வேறு விதமாக இருக்கும். ஆனால் என் குடும்பம்லாம் வந்து பின்புலம்னா காங்கிரஸ் தான் முழுக்க. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நல்லா இருக்குன்னா, ராஜீவ்காந்தி குறித்து நியூஸ்கள் 2013-14 வரும்பொழுது நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, சோனியா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்திலாம் யார் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னது எனக்கு இன்னைக்கு நகைச்சுவையாக இருக்குது. அன்னைக்கு ஓ அப்படியா அப்படின்னு, அவங்கெல்லாம் காந்தி குடும்பம், அவங்க தான்ப்பா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியாவுக்கு அப்படின்னு எனக்கு இன்னைக்கு நினைக்கும் போது நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் அவருடைய அந்த அறியாமையை நினச்சி நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன். இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் காந்தின்னு பெயர் வச்ச எல்லாருமே வந்து சுதந்திரத்துக்காக போராடி இருப்பாங்க அப்படின்னு அந்த அறியாமல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எனக்கு வருத்தத்துக்குரியதாக இருந்தது. ஆனால் கேட்கும்போது ஓஹோ அதான் காங்கிரஸ் கட்சி, காந்தி இதெல்லாமே இவங்கெல்லாம் வந்து சுதந்திரத்துக்காக மட்டும் போராடி இருக்காங்க போல, அவங்க கொடுத்தது தான் இந்தியாவுக்கு சுதந்திரமோ அப்படின்னு.
காந்தியே இந்திரா காந்தியோட குடும்பம் இல்லைன்னா காந்தியோடைய மகள் தான் இந்திரா காந்தி, அந்த நிலையில தான் இருந்தது 2012-13 இப்போ எனக்கு 2019 எனக்கு கிராமங்களில் இருக்கேன், நான் சின்ன பையன். வருவான்டா அந்த பேரை கூட சொல்ல முடியாது. அந்த பாடல் வந்து முதல்ல தலைவரை பற்றி ஒரு பாடல் வெளியாகுது. ஒரு சின்ன எங்கள் சித்தப்பா காமராஜ் அவர் ஒரு பேர், ஒரு இந்த பாட்டில் இருக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க முடியாது, வெளிநாடுகளுக்கு போக முடியாது, அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு அந்த அரசியல் புரியல, நான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. எதுவோ அந்த பாட்டு மட்டும் நல்லா இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது தலைவரை பற்றி ஒன்று சொன்னாங்க. அவர் பாகிஸ்தானுக்கு சண்டை போட போய் இறந்துட்டாரு அப்படின்னு. இந்த மிலிட்ரி கார்டு சட்டை போட்டவர் யாருன்னு கேட்கும்போது இன்னைக்கு நமக்கு சிரிப்பா இருக்குன்னா ஓஹோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு. ஆனால் தலைவரை பற்றி தெரிஞ்ச போது தான் அவங்களுடைய அறியாமை எனக்கு புரிஞ்சுது. ஓஹோ பாகிஸ்தானுக்கு போய் சண்டை போட்டு இறந்துட்டாரா அப்படின்னு. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் சித்தப்பாலாம் ஆர்மியில் இருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்மி அரியலூர் மட்டும் வேற உலகத்துல இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் உண்மை தான். இப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வரலன்னா இங்கே இத்தனை தமிழ் முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க. மொழிக்காக உயிர்நீத்த 76 நாள் பட்டினி இருந்த சங்கரலிங்கனார் யாருன்னே தெரியாது. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திருவள்ளூரில் நான் சென்னைக்கு ஹுண்டாய் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறேன். அப்புறம் பார்ட் டைம் பகுதி நேரமாக ஒரு உணவகத்தில் வந்து கேஷியராக இருக்கேன், மேனேஜர் அந்த போஸ்டிங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியுடைய சூரட்டிகள் அடிக்கடி வரும். சீமானந்த தெரியும், 2012-15-16 காலகட்டங்களில் திருவள்ளூர் நகரம் முழுக்க இந்த சூரட்டிகள் ஒட்டப்பட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு தலைமையில் செயலாளர் இருக்காரு. அவருடைய படம் போட்டு ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. யார் சங்கரலிங்கனாரு, யார் அழகுமுத்துக்கோன்னு. இது முதல்ல சுதந்திர பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. தாக்கம் எனக்கு பெரிய அதிர்ஷ்டம். யார் இவனுங்கெல்லாம் முதல்ல போஸ்ட் போட்டிக்கிட்டாங்க, திடீர்னு சுதந்திரத்துக்கு போறாங்க, காந்தி குடும்பம் போராடுறையா அப்படின்னு. ஏன்னா முதலாக சுதந்திரத்துக்காக போராடியோ அழகுமுத்துக்கோன்னு இவங்களுடைய இந்த சூரொட்டிகள்லாம் கூட நமக்கு பெரிய மாற்றம். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியில் நான் 2016 இணைஞ்சதுக்கு அப்புறம் வெளியே அரசியல் பேசணும் அப்படின்னு வெளியே வர காரணம் என்ன, இத்தனை முன்னோர்களை மறைச்சு இந்த திராவிட கட்சிகள் நாங்கள் மட்டும்தான் ஆண்டிருக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் உங்களை வந்து செதுக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டை, திராவிட கட்சிகள் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்தது. வெளிப்படையாக நம்ம அரசியல் பேசணும். அங்கே காந்தி குடும்பம் மாதிரி இங்கே கருணாநிதி குடும்பம் தான். கருணாநிதி குடும்பம், காந்தி குடும்பம்னாலும் காந்தினாலும் பட்னி போராட்டம் இருந்தார். கருணாநிதி என்ன இருந்தார், அவர் ஒரு 2 நாள் இருந்தார் அந்த ஈழ பிரச்சனைக்காக. காந்தினா உண்மையான மகாத்மா காந்தி கிடையாது, நேரு இந்திரா காந்தி அந்த குடும்பம். அது மாதிரி அவங்களுடைய கிளை கழகம் தான் வச்சுங்களேன். அவங்கள பார்த்தா அவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன். வெளிப்படையாக நம்ம அரசியல் பேசணும். இன்னைக்கு பேசலை இந்த அரசியல் அப்படின்னா நம்ம என்னைக்குமே பேச முடியாது. இன்னைக்கு போராடக்கூடிய ஒருத்தரும் பக்கம் நான் நிற்கலை அப்படின்னா இனி எந்த காலத்திலும் நிற்க முடியாது, யாரும் நம்ம துணை வைக்க முடியாது. கதைகள் சொல்லுவோம், கீழே விழுந்திருக்கணும் நம்ம கை பிடிச்சி இன்னைக்கு தூக்கல அப்படின்னா பின்னாடி வரவன் தூக்குவானான்றது தெரியாது அப்படின்னு. எங்கள் அம்மா கிட்ட நான் இதை சொன்னேன். எங்கள் அம்மா வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டேன் அப்படின் போது கிராமங்களில் விசாரிப்பாங்க இல்லையா, போராட போவாங்க அந்த கட்சி எப்பொழுதுமே, துப்பாக்கி சூடு பண்ணுவாங்க, சிறை வச்சிருவாங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. கிராமம் இன்னைக்கும் என்னுடைய கிராமத்துலேருந்து நான் ஊருக்கு போனால் 2 கிலோமீட்டர் நடக்கணும் என் ஊருக்கு. ரொம்ப கடைக்கோடி கிராமம் என்னோட இது. அப்பேற்பட்ட கிராமத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கீழப்பலூர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மொழிபெயர் தியாகி சின்னசாமி அவர்கள் தீக்குளிச்சு இருந்தாங்க மொழிக்காக. அதை தாண்டி அங்கே டால்மியாவை எதிர்த்து போராடினாங்க, சிமெண்ட் ஆலைகளை எதிர்த்து போராடும்போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அந்த தாக்கம் இன்னை வரைக்கும் அவங்க மனதில் இருக்கு. ஓஹோ இந்த கட்சியில் போய் போராடி புள்ள செத்துருவானோ அப்படின்ற அச்சம் உங்களுக்கு இருக்கு, பெற்றவங்களுக்கு உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ சொன்னேன், இன்னைக்கு சீமான்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு கை கொடுத்து நாம் இந்த அரசியல் பின்னோக்கி போய் மக்களுக்கு இந்த அரசியல் பேசலைன்னா யாருமே பேச மாட்டாங்க. சரி நான் போயிடுறேன், இல்லை வேணா நீங்கள் சொல்கிறது கேட்டு நான் போயிடுறேன். பின்னாடி வர்றவன் சீமான் எந்த நம்பிக்கையை விட்டு போகிறது, நான் இந்த அரசியல் களத்தை இப்போ நாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம், எப்போ சேர்ப்பீங்க அப்படின்னு. இல்லை இருந்தாலும் பார்த்து சுதாரணமா, நான் அன்னைக்கு சொன்னதான், இன்னைக்கு 10 வருடமாக நான் வந்து குடும்பத்தோடு இல்லை. ஏன்னா இந்த அரசியல் காரணமாக நாங்கள் வந்து பிளவுபட்டுருக்கோம். இன்னைக்கு அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாக மொத்தம் மாறிட்டாங்க வச்சுங்க. அன்னைக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒருவேளை உன் மகன் போராட்டத்தில் செத்துட்டாலும் நீ கண்ணு கலைக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு உச்சம் அண்ணனுடைய பேச்சை கேட்டு தொடர்ச்சியான போராட்டங்கள், இவ்வளோ கடுமையான தாக்கங்கள் இருக்குது இந்த அரசியல் குறித்து. இப்போ நம்ம பேசியாகணும். தமிழ்நாடு, தமிழர், திராவிட நாடு, திராவிடம்னா என்னடா கேள்வி கேட்டால் யாருக்குமே பதில் இல்லை. ஆனால் கலைஞர் தான் தமிழர் காத்தாருன்ற சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி தமிழை யாருமே கேட்கலையா? இன்னைக்கு திராவிட கட்சியில் 21 ஆட்சி பிடிச்சிருக்கு, நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருக்கு, கலைகளில் தமிழில் பெயர் வைக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வரிகளில் அதை விட சின்னதாக ஆங்கிலத்தில் இருக்கணும், அதுக்கு அடுத்து ஆங்கிலம் பேர், அதுக்கு அடுத்து வந்து சின்ன சின்ன பேர்கள் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றது இருக்குது. 21 ஆட்சியை பிடிச்ச ஆண்டுகள் இது வரைக்கும் தமிழை நாங்கள் காப்பாற்றணும். தமிழுக்கு வந்து பெயர் வச்சதே கருணாநிதின்ற மாதிரி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த 5 ஆண்டுகளில் அவங்க செஞ்ச தமிழுக்காக வேலை என்னென்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அரசு பேருந்துகளில் தமிழ்நாடுன்ற பேரை தமிழில் கூட எழுத விட முடியல. அவங்க காரணம் சொல்கிறாங்க, அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டுச்சுன்னு. அதிமுகன்ற கட்சியில் இருக்கிறவங்க யாரும் தமிழுக்காக உயிரோடலை.
திமுகவில் இருந்தவர் கீழப்போடு சின்னசாமி நீ என்ன மாறுதட்டி சொல்றீங்க, அவர் திமுக காரன்னு பெருமையா பேசுறீங்க. அவர் இறந்த நாள், அந்த தீக்குளிச்ச நாள்ல இன்னைக்கும் ஜனவரி 26 தேதிகளில் திமுகவின் கொடிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த கொடிகள் திமுகவின் கொடிகள் மட்டும்தான் பறக்க விடுவாங்க. மற்ற எந்த ஒரு கொடிகளும் பறக்க விட மாட்டாங்க. மாலை போடும்போது கூட பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க, அவர் எங்க திமுக காரரு அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் மொழிப்போர் தியாகி அவர் திமுக காரரா இருப்பாப்புல. அமைச்சர் சிவசங்கர் இன்னைக்கு நம்ம போராட்டத்துக்கு பிறகு சொல்றாரு ஜெயலலிதா எடுத்துறாங்க அந்த பேரை நாங்க அப்படின்னு. அதிமுகவில் யாரும் மொழிக்காக உயிர் விடல. திமுகன்ற கட்சியிலும் தான் அண்ணாவின் பேரை கேட்டு இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடி மொழியை உயிர் நீத்தாங்க. அவர் தீக்கரையாகி உயிர் நீத்தார். அப்போ திமுகவினரும் மொழிக்காக நாங்கள் தான் இருந்தோம், மொழியை நாங்கள் தான் காத்தோம்ன்றவங்க மொழி இந்த அளவு கொண்டு வந்திருக்கவே கூடாது. அழிவு நிலையில கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு 2 தலைமுறை ஆயிடுச்சு. நீங்க சொல்ற இப்படி கூட சொல்லலாம் இல்ல தோழன் வந்து அவர் வந்து திராவிடன்னு சொல்லாம அவங்களோட மகளுடைய பேரு திராவிட செல்வின்னு தான் பேரு. சொந்த பிள்ளைய டெய்லி எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஆமா ஆமா, அதை தாண்டி கருணாநிதி குடும்பத்துல யாரும் திராவிட செல்வி பேர் வைக்கவே இல்லையே. அது எனக்கு பெரிய சின்னசாமியினுடைய மகளுக்கு திராவிட செல்வி, கருணாநிதி குடும்பத்துல யாருக்கும் இப்படி இல்லையடா அப்படின்னு. அதாவது மொழி மீது இருந்த பற்று உள்ள அத்தனை பேரும் திராவிடத்தை நம்பி, இவர்கள் மொழிக்கானவர்கள் நம்பி அங்க இருந்தாங்க. ஆனா திராவிடம் இவங்களை காவு கொடுத்து ஆட்சியின் கட்டில அமர்ந்துச்சு. இன்னைக்கு அவருக்கு இப்ப 2024க்கு பிறகுதான் அவங்க ஒரு சின்ன மணிமட்டம்னு கட்டி வச்சிருக்காங்க. அது கூட திறக்கப்படாம தான் இருக்கு. அந்த நிலையில இருக்கு. ஆனா இவ்வளோ விவரம் தெரிஞ்சவரா புகழ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம், பெரிய வாசிப்பாளர்னு. அதுதான். ஏன்னா புகழை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா பிஹைண்ட் த கேமரா, அப்படியே பிஹைண்ட் த சீன் தான். புகழ்னாவே எல்லாருக்கும் வந்து பின்னாடி இருந்து இயங்கக்கூடாது தான் தெரியும். என்ன முதற்கொண்டு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நீங்க வேட்பாளர் ஆனதுக்கப்புறம் உங்களோட பரிணாமம் இருக்குல்ல, இவ்வளவு, அதாவது கட்சியில வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடியவர்களின் பங்களிப்பை அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து களத்தில் இருக்கேன், இவர் களத்தில் இல்லை, அவர் களத்தில். ஆனால் அண்ணன் சீமான் அவருக்கு நல்லா தெரியும் யார் எங்கேயோ கடற்கோடியில் கீழப்பழுவூர்னு ஒரு ஊரில் இருந்து ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக நான் பார்க்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள், நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் புகழோட பங்களிப்பு இருப்போம். காலை இரவு தூக்கம் இருக்காது, உணவு இருக்காது, போய் நிற்கணும், கேமரா பின்னாடி ஓடணும், மழை வெயிலில் போய் நிற்கணும், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், எடிட் பண்ணணும், அடுத்த நாள் வேலைக்கு போகணும். அப்படி இருந்த புகழுக்கு இவ்வளவு பின்புலம் இருக்கிறன்னு உண்மையிலே நேர்கள் எல்லாம் இப்பதான் தெரியும். புலி பதுங்கி இருந்துச்சு பாயிரத்துக்காக. டீசர் இது. இந்த தலைமுறைகளா இப்ப எங்க அண்ணன் மகன் பேசுனா ஆங்கிலத்துல பேசுறாங்க. தமிழ்ல போய் திருக்குறள் சொல்றான், ஆத்திச்சூடி சொல்றானா, ஆத்திச்சூடினா என்னன்னு கேட்கறான். அவன் அதையுமே ஆங்கிலத்தான் கேட்கறான். தமிழ்ல பேசுறான்னா வணக்கம் சொல்றானா ஹாய் தான் சொல்லுவேன். திராவிட தொண்டி லட்சணம் அதுதான். அது அந்த நிலையில தான் திராவிடம் இருக்குது. இப்ப இப்பேற்பட்ட பின்புலத்துல உள்ளவன் நான் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களில் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. வெளிப்படையாக நம்ம வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. கட்சிக்குள்ள நினைச்சிட்டோம். வெளிப்படையாக போனால் சீமானை பற்றி எல்லாருமே பயங்கரமாக சொல்கிறாங்க, தீவிரவாதி இளைஞ்சிக்கு சொல்கிறாங்களே, எப்படி இவரை நம்பி நம்ம போகிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். இந்த திருவள்ளூர் நகரங்களில் சுவரொட்டிகள் ஓட்டம் சரி நம்ம வெளிப்படையாக நம்ம பேசி தான் ஆகணுன்ற போது அனிதாவுடைய நீட் அந்த மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம். நான் வந்து ஒரு 10 மணிக்கு கண் கலங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் சொந்த ஊரும் தெரியாது, நீட் தேர்வுக்காக அனிதா மணி ஒன்று இறந்துட்டாங்க, அவ்வளோதான். உங்க சொந்த ஊர் தான்? அரியலூர் சட்டமன்றம், அரியலூர் மாவட்டம். அந்த வால் போஸ்ட் தேநீர் கடையில் நான் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது பார்க்குறேன் ஒரு பொண்ணு நீட் தேர்வுக்கே ஆரம்பிச்சான். நீட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. உண்மையாக அன்னைய காலங்களில் நீட்னா என்னன்னு தெரியாது. ஒரு பொண்ணு நீட் தேர்வுன்னு உனக்கு இறந்துருக்கு அப்படின்னா அது குறித்து அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு அண்ணா 2 நாள் கழிச்சு அது மறுநாள் இருக்கு, இறந்தவுடனே மறுநாள் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றேன். பஸ் எங்கே திருவள்ளூர்லேருந்து ரயில் பிடிச்சி சென்ட்ரல் இறங்கி சென்ட்ரல்லேருந்து பஸ் முறையாக வள்ளுவர் கோட்டத்துக்கு நான் வர்றேன். அது வரைக்கும் கிராமங்கள்லேருந்து வர எல்லாருக்குமே நான் சென்னைனா மெரினா கடற்கரை பீச்சுக்கு போகலாம், எம்ஜிஆருடைய சமாதியை பார்க்கலாம், வீட்டுக்கு போகலாம், அது மட்டும்தான் இருந்தது. போராட்ட கிளம்புன்னு சொல்லி அங்கேருந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு பஸ் ஏறி வர்றேன். இன்றைக்கி நான் நினைவு இருக்குது, டிரைவர் சீட்டு பக்கத்தில் நிற்கிறேன். அண்ணா வள்ளுவர் கோட்டையை போகிறோம், கருப்பு போட்டிருக்கேன். போராட்டத்துக்கு போறியா, சீமான் போராட்டமா, கலவரமாக பார்த்தேன் சொல்கிறேன் அப்படின்னு. அங்கேருந்து கேட்டுகிட்டே வந்து வள்ளுவர் கோட்டத்தில் இறங்கி போகிறேன். கருப்பு கலர் காரில் அண்ணன் வராங்க. பெரியாருடைய ஒரு பாடல் எசிச்சுக்கிட்டு இருந்தது. அண்ணன் அந்த பாட்டை நிறுத்துங்க அப்படின்னு கோவப்பட்டார். நிறுத்துங்க, மற்ற வேலையில் பாருங்கள், இன்னும் ஆட்கள் யாருமே வரலையே அப்படிங்கும்போது நாற்காலாம் எடுத்து போடுங்க, நிற்கிறவங்களை உட்கார சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ கிட்ட போயிட்டு அண்ணனுக்கு எப்படி தலைவர் பார்த்தா ஒரு இது இருக்குமோ அது போல் நான் பார்க்குறேங்க. அந்த கண், அந்த ஒரு பார்வை தான். அது வரைக்கும் புகைப்படங்களில் தூரமான பார்த்தது மட்டும்தான். கிட்ட இந்த ஒரு 2 அடி தான், அவ்வளோதான் இருக்கும். காருக்குள்ளே உட்காந்துருக்காப்புல நான் போய் இப்படி பார்க்குறேன். ஒரு நம்ம ஊர்லேருந்து ஒரு மாணவி அடுத்த தலைமுறைகள் போராட்டத்தின் மூலமாகவாது இந்த நீட் தேர்வை வந்து எதிர்த்து நின்றணும், ஒட்டுமொத்தமாக நீட்டையே ஒழிச்சிடணும் அப்படின்றதுக்காக உயிர் நீத்திருக்கு ஒரு மாணவி.
அந்த தங்கச்சிக்காக நம்ம போராட்ட காலத்தில் நிற்கிறோம். அண்ணன் கிட்ட போய் கண் கலங்கி நிற்கிறேன். நான் வந்து அரியலூர் சட்டமன்றத்துக்கு அவர் அப்படி பார்த்தாரு கண்ணு, அந்த பார்வை இருக்குங்க இல்லையா, அதுதான் இந்த முதல் காதலுக்கு முதல் சந்தி பண்ணுற மாதிரி அண்ணா பார்த்தோம். அந்த பார்வையை பார்த்தது முடிஞ்சு என்ன ஆனாலும் சரிடா இவரு கூட தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கே சிலிர்க்குதுதான். நல்லா இருக்கு. அதான் அது அது அந்த ஒரு பார்வை தான் பார்க்குமா அப்படி அப்படி திரும்பி பேச்செல்லாம் இல்லை. ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாப்புல, ஏதோ ஊடகத்துக்கு பெட்டி கொடுத்துருவாப்புல, ஒருத்தர் இப்படி மறிச்சாப்புல, கதவு திறக்கப்பட்டது, கிட்ட போகிறேன், அப்படி அந்த ஒரு பார்வை தான் அப்படியே அப்படி பார்க்குறேன். அப்படி இப்படி திரும்பி பார்த்தாப்புல சிவந்த கொண்டோட அப்படி இருந்தாப்புல, நான் கொஞ்சம் அப்படி கண் கலங்க அப்படி பார்க்குறாப்புல. ஒரு 2 செகண்ட் தான் பார்த்தோம். அடுத்து ஒருத்தர் வந்து நிலத்திறன் குறித்து பேசுகிறதோ அப்படின்ட்டா 2 செகண்ட் தான் பார்த்தேன். முடிச்சு இவரோட தான் இனி அரசியல் பண்ணணும் அப்படின்னு முடி. அதுவே ஒரு தாக்கம். அதனுடைய வெளிப்பாடு எங்கே பார்த்தோன்னா மேடையில் பேசினார், நீங்கள் எல்லாம் செத்துப்போங்க, நான் உங்களுக்கு கோடிகளில் காசு தர்றேன் அப்படி. அப்போ நான் மேடையின் ஓரமாக நிற்கிறேன், முதல் மேடை, எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே மகிழ்ச்சியாக இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி எதர்ச்சியாக திரும்பி பார்க்குறேன், அண்ணன் இங்கே என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அண்ணன் கூட வந்து நம்ம இங்கே அண்ணன் கூட பயணிக்கிற வரைக்கும் அண்ணன் எல்லாரையும் கவனிப்பாங்கன்றது தெரியாது. அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்குறாப்புல, என்ன நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஒருவேளை நம்ம அந்த ஊருன்னு சொன்னனால நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. மேடை ஏறும்பொழுதும் இப்படி இப்படி பார்த்தாப்புல, பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அந்த காணொலி இருக்கு, இப்படி பார்த்தாப்புல. நான் தலை அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். குறுன்னு பார்க்குறாங்க. ஆமா, அப்படி அது எப்படியும் நமக்கு என்ன நினைக்கணும், ஒரு தலைவர் நம்மளை பார்க்குறாரு, தலைவர் கூட தெரியாது, அண்ணன் அவ்வளோதான். அண்ணன் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு அப்படி பார்க்குறாப்புல, அப்படி பார்க்குறேன். ஓகே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி என்னை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் சொல்கிறாங்க, என் மகள் செத்து போனது நீ காசு கொடுக்குறேன்றீங்க, நீங்கள் எல்லாரும் செத்து போங்க, உங்களுக்கு நான் ₹1 கோடி தர்றேன் அப்படின்னும்போது அன்னைக்கு முடிவு பண்ண அந்த கூட்டம், அந்த போராட்ட காலத்தில் முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கு தவிர்த்துட்டு போக முடியாது. டிவிகேவில் இருக்கக்கூடிய லவேலோ மணி அவர்கள் நாங்கள்லாம் வந்து ரயில் மறியல் ஈடுபட்டோம். லவேலோ மணி இன்னைக்கு கூப்பிட்டாப்புல, வாங்க நம்ம ரயில் மறிப்போம் அப்படின்னு. ரயில் மறியல் இந்த மாதிரி போராட்டம் போல, வள்ளூர் கோட்டத்தில் உட்காந்துருக்கும் போல போராட்டம் போல, சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு நாங்கள் போன பார்த்தா ரயிலை மறிக்க வேண்டிய போராட்டம் ஆகி போச்சு. அது இன்னைக்குமே பெரிய விஷயம்தான். ரயிலை மறிக்க சொல்லி முதல் போராட்ட களம் நாம் தமிழர் கட்சி. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர், அன்னைக்கு இருக்கக்கூடிய அரியலூர் தமிழ் குமரன் சொல்லி ஒரு மாநில பொறுப்பாளர் மாணவர் பாசறையில், அவர் எல்லாருமே வந்து நாங்கள் முதலாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அந்த போராட்டத்தை முடித்து நைட்டு இரவு காவல் சிறை மண்டபத்தை கொண்டு வைக்கிறாங்க. 7 மணிக்கு வெளியேறணும், 7 மணிக்கு விடுறாங்க. நைட்டு 11 மணி ஆச்சு வீடு. இந்த ஒரு நாள் முழுக்க இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்படுது, ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு போனால் என்னென்ன சொன்னாங்களோ, வெளியே போனால் சுற்றுவாங்க, கைது பண்ணுவாங்க, அடக்குமுறைக்கு உள்ளாக்குவீங்க, வீட்டுக்கு போலீஸ் வந்துடும், அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. இந்த ஒரு நாளில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த ஒரு ரயில் மறியல் போராட்டம் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறதையும் முடிவு பண்ணியாச்சு. என் நண்பன் கலைவாணன்னு ஒருத்தர் இருக்கான், இன்னைக்கும் ஊரில் இருக்கான். அவன்கிட்ட போய் நான் மகிழ்ச்சியாக சொல்கிறேன், இனி செத்தாலும் சரி நம்ம அந்த கட்சிக்காக இருக்கணும் அப்படின்னு. அவனுக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது, ஆனால் அண்ணன் அது குறித்து பேசும்போது அந்த பேச்செல்லாம் கேட்பான் போவான். சரிதான், இல்லை நமக்கு அவர் தான் வாக்கு செலுத்தணும், நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அன்னைக்கு 11:30 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க எழுப்பி, செத்தாலும் இந்த கட்சி விட்டு நம்ம மாறக்கூடாது, தமிழ் தேசியம் தமிழர் அறம், இது நமக்கு உறுதியாக நாம் வேணும். இந்த மண்ணுக்கு அந்த பெண் நினைத்திருந்தா வேற படிப்புக்கு போயிருக்கலாம், ஆனால் அந்த நீட்டுங்கிற கொடியை இதை நம்ம கொண்டு போய் அழிச்சிடணும், இது வரவே கூடாது, இதனால் பலர் சாவாங்கன்னு அது முன்னாடியே எதிர்த்து முதலாக எப்படி கீழப்பள்ளூர் சின்னசாமி உயிர்நீத்தாரோ, தனிநாடு கேட்டு தமிழர்களுடைய பற்றிய தமிழரசன் இப்படி உயிர்நீத்தாரோ, அதே வரியில் இவங்களே இறந்துருக்காங்க. நாம் அந்த அரசியலை விட்டு போகக்கூடாது அப்படின்றது. இன்றைக்கும் அண்ணன் பக்கத்துலேருந்து நமக்கு தெரியுது, வெளிப்படையாக அவங்க சொல்லுவாங்க 100 கோடி வருது, 200 கோடி வருது அப்படின்னு. கொடுக்குறவங்க பார்த்தாங்களா, இல்லை அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது செக் பண்ணுங்கள். இன்றைக்கும் நாங்கள் வர காலத்தினால சாப்பாடுன்னு ஒன்று அலுவலகத்தில் இருந்தது, விடுமானம் காத்தின்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பாடு. அவர் சொல்லியிருக்காரு, அவர் கண்கலங்கி ஒரு நாள் சொன்னதெல்லாம் இருக்குது. தம்பி காலைல சமைப்போம், அதுவும் அன்பு தினரசுன்னு ஒருத்தர் அரிசி வாங்கிட்டு வருவாப்புல, அவர் ஒரு இதில் வச்சு சமைச்சு கொடுப்பாப்புல, அதுதான் தம்பி நைட்டு 10 மணிக்கு வந்து சாப்பிடுவோம் தம்பி, பகல் முழுக்க கூட்டம் பேசுவோம் தம்பி, அதுதான் தம்பி மறுநாள் 10 மணி வரைக்கும் அப்படி. இன்னைக்கு அவர் வெளியே பகிர்ந்துக்கல, ஆனால் அவர் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது. இன்னைக்கு நாங்கள் அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்குறோம், அண்ணன் பின்னாடி இருக்கும் ஒரு சின்ன ஒரு தொகையில் எங்களுக்கு ஊதியம் வருது, அது வேற. ஆனால் நான் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்களுடைய இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கு. அவர் வந்து அவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அண்ணனை விமர்சிக்கிறாங்க. அண்ணன் தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து நம்ம கூட வாடா போடன்றோம், அவர் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார், அந்த அளவுக்கு இருக்குது. நான் கிட்ட நெருங்கி அண்ணன் கூட பழகும்போது ஓகே. இடையில எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் கட்சி விட்டு வெளியேறும்போது நீங்களும் வெளியிடுங்க, கட்சி போகிறது சரியில்லை அப்படின்னு. அண்ணன் சரியான பாதையில் பயணிக்கிறாரு, அந்த பாதையில் நம்ம உறுதியாக போகணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து களத்தில் வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா இன்னைக்கு என் குடும்பத்தில் 10 வருஷமாக அங்கே தொடர்பு இல்லாட்டியும் அவர் பெருமைப்படுறாப்புல. பரவாயில்ல, ஒரு மாற்று அரசியல் பேசுனாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் பேசுது அப்படின்னு அவரு பெருமை கொண்டுகிட்டு இருக்காப்புல. ஆனால் இத்தனைக்கும் இந்த கட்சிக்குள்ளே போகும்போது என் குடும்பங்கள் எதிர்த்ததெல்லாம் இன்னைய வரைக்கும் யாரும் எடுத்ததில்லை.
பக்கம் பக்கம்ல சொல்லுவாங்க, ஒரே ஒரு கொடி மட்டும் தான் புலிக்கொடி ஏற்றப்பட்டுச்சு. அந்த கொடியிலேருந்து இன்னை வரைக்கும் காங்கிரஸ் கூட்டத்துல இருந்து அப்படியே தமிழ் கட்சி காங்கிரஸ் ஆதரவாக்குறது பூரா திமுகவுக்கு. கருணாநிதி திட்டாப்புல எப்படா நீ அவர் கூட போய் நிற்க முடியும்? சீமான் தான் வேணும்னா வீட்டை விட்டு போங்க அப்படின்னு. நான் பரவாயில்ல, சீமான் தான் செத்தாலும் உன் மகன் தமிழ் தேசியத்துக்காக செத்துட்டு போறேன், நீ காங்கிரஸே கட்சி ஆளுன்னு வந்துட்டேன். இன்னைக்கு அவர் நாம் தமிழருக்குள்ள வந்துட்டாப்பு. யாழினி, உங்களோட பின்புலம், அப்பா வந்து வழக்கறிஞர், எல்லாருக்கும் தெரிந்தவர், மதுரை பாண்டியராஜன் அவர்கள். நீங்கள் எப்படி இந்த தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்தது? அப்பாவின் பங்களிப்பு எப்படி இருந்தது? இல்லை நீங்களாக பார்த்து கற்றுக்கிட்டு இதில் பயணிக்கிறதுக்கான இது கிடச்சிச்சா? நான் வந்து பொதுவாக எல்லா இளைஞர்களும் இருக்க மாதிரி இந்த சீரீஸ் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். காலேஜ் டேஸ்லேயுமே அந்த மாதிரி தான். பெருசாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய அளவில் வந்து அரசியல் விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து அப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப ஆண்டுகளாக இருக்கனால அரசியல் பற்றி நிறையா சொல்லி கொடுப்பாங்கிறதோட பேசுவாங்க. அதனாலே வந்து எனக்கு என்னன்னா அப்பா வந்து நல்லவர். இப்போ அப்பா இருக்க கட்சி வந்து நல்ல கட்சி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதனால அப்பா சொல்கிற இடத்துல வந்து ஓட்டு போட்டுருவோம். இதுதான் வந்து நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் காலேஜ் டேஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட படிக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சீமான் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் நல்ல பொலிட்டீஷியன், ஆனால் ஏன் நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க, ஏன் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, ஏன் திரும்ப அந்த கட்சியில் இருக்கீங்க, தோத்துக்கிட்டே இருந்தாலும் ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படி கேட்பாங்க. அப்போதான் என்ன இந்த மைண்ட் செட்டோட இருக்காங்க, இது என்ன ரம்மி கேமா, நாங்கள் காசு போடுவோம் அப்படின்னு. அப்போ இந்த விவாதம்லாம் நடக்கும். ஆமாம், கல்லூரிக்குள்ள அந்த விவாதங்கள்லாம் இருக்கு, பெண்களுக்குள்ள இருக்கும். பெருசா அவங்களுக்கு வந்து இன்டெப்த் பாலிடிக்ஸ் தெரியாது, அந்த நேம் மட்டும் அவங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் பேசும்போது எப்போ வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வந்து பயணிக்கணும் எப்போ தோணுச்சு அப்படின்னா, எங்கள் மதுரையில் நடக்க சில விஷயங்கள் தான் எனக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துக்கணும்னு தோணும். ஏன்னா இப்போ எங்கள் மதுரை வந்து வீரம் செறிந்த நிறைய பண்பாட்டு தலங்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்தியாவிலே 30th சிட்டி மதுரை அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு தூங்கா நகரத்துக்கு இன்னொரு பேர் வந்துருக்கு. ஆமாம், தூங்கா நகரத்துக்கு அந்த பேரை வந்து அழிக்கிற மாதிரி டர்ட்டி சிட்டின்னு வந்துருச்சு. அதில் வந்து பிஜேபி பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொன்னாலும் டர்ட்டியாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது மதுரை. அப்போ எங்களோட ஐடென்டிட்டியவே நம்ம இழந்துக்குவோமோ அப்படிங்கிற. இன்னொன்று வந்து எங்களுக்கு வந்து கோபம் அதிகம். ஆமாம், கோபம் அதிகம். மதுரைக்கரையினாலே கோவக்காரங்க அந்த மாதிரி வந்து ரௌத்திரம் பழகுங்கிறது எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, எங்களுக்கு உள்ளுணர்வாகவே இருக்கு. அன்பா இருந்தாலும் கோவமா தான் சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் நாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் கோவமே பட மாட்டாங்களே என்னடா அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அம்பி படத்துல வந்து அம்பி வந்து எங்க போனாலும் கோவப்பட்டே இருப்பார்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகளே பார்க்க முடியல. பஸ் ஸ்டாப்ல நிக்கணும் அப்படின்னா ஸ்டாப்ல நிக்கணும், அந்த பஸ் நிக்காம அவங்க வாட்டுக்கு போறாங்கன்னா பஸ் நிக்கலையாச்சு அடுத்த பஸ் போயிடும். அந்த மாதிரி சகிப்புத்தன்மையோட ரொம்ப கோவக்காரங்க வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சகிப்புத்தன்மை அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு தோணுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒரு கட்சி சார்பாக இயங்குனா வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ எந்த கட்சிங்கும் போது அப்பா இருக்காருன்னு கிடையாது, எனக்கு வந்து இருந்த அரசியல் புரிதலில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து நேர்மையான அரசியல் பண்ணுது. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருந்திருக்கலாம். இப்போ அப்பா சொல்கிறாரு, ஓகே அப்பா இருக்கிறாரு, அப்பா ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள தூங்கிடுங்க, ஆமாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. இப்போ அவரை பார்க்கும்போது அனிதாவின் மரணம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள், இப்போ அவங்கள பார்க்கும்போது வெளிநாடுகளில் நம்மளை பற்றியான ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது, அதை மாற்றக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருக்குல்ல, இனிமேல் இப்படி தாண்டா இவர் சொல்கிறது தாண்டா சரின்னு அப்படின்னு நீங்கள் உணர்ந்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள்? எனக்கு வந்து இந்த தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது. இன்னொன்று, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக கேரளாவுக்கு வந்து டூரிசம் போகும்போது அங்கே இருக்க கல்ச்சர் பற்றி எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம சினி ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கிலீஷ்லேயே இன்டர்வியூ கொடுப்பாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே பெரிய பெரிய சினி ஸ்டார்ஸே வந்து தமிழில் அதிகமாக ஹீரோயின்ஸ் இவங்கெல்லாம் வந்து தமிழில் அதிகமாக அந்த மலையாள ஹீரோயின்ஸ் பேசுவாங்க. இன்னொன்று அங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்கும், இந்த மாதிரி டாய்லெட் க்ளீனாக இருக்கும், ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்போ நம்மளுக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க, ஒரு ஹோல் டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் வாழ்கிற மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாத்தையும். இன்னொன்று அங்கே எப்படின்னா தமிழ் மக்கள் மேலே அங்கே ஒரு
வெறுப்பு இருக்கும். வெறுப்பு இருக்கு. கையில குப்பை வச்சிருந்தா கூட எப்ப வந்து இவங்க கீழே போட்டுருவாங்களோ, ஓ நம்ம ஊருக்கு வந்து இவங்க வந்து அசுத்தம் பண்ண வராங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதனால வந்து இவ்வளோ கேவலமானவங்களா நாங்க அப்படிங்கிற இதுதான் வந்து ட்ரிகரிங் பாயிண்டா இருந்துச்சு. கேரளாவை பார்த்து பக்கத்துல இருக்கவங்களே இவ்வளோ அருமையா இருக்காங்கன்றது தான் வந்து நம்ம அரசியலுக்குள்ள கண்டிப்பா வரணும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ படிப்பு உங்களோட இப்போ நேரடியாக அரசியல் களத்துக்குள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு தெரிஞ்சு பாரதியார் நிகழ்வில் நீங்கள் பேசினது வந்து மிகப்பெரிய பேசு பொருளானது. அதுக்கப்புறம் யார் இந்த ஆளுன்னு தேட ஆரம்பித்து வந்தாங்க. இந்த ஒரு அண்ணனோட சந்திப்பாக இருக்கட்டும், இல்லை அண்ணன்கிட்ட உங்களோட அறிமுகமாக இருக்கட்டும், இது எந்த மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு தந்திருக்கு? எனக்கு வந்து இந்த முதல் மேடை அது. நான் அதுக்கு முன்னாடி பேசினதில்லை. ஆனால் நான் வந்து அதை கூப்பிட்ட உடனே வந்து ஃபாத்திமா அக்கா அவங்களாம் பேசினாங்களாம் ரொம்ப சிறந்த பேச்சாளர்கள், இவங்களை முன்னாடிலாம் நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் பேசிட்டு வந்து ரொம்ப நம்ம ஓரளவுக்கு ஒழுங்காக பேசியிருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உட்காந்தக்கப்புறமே வந்து சீமான் அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து என்னை ரொம்ப பாராட்டினாரு. அப்போ எனக்கு நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ பாராட்டு கொடுக்காங்களே, இவ்வளோ ஊக்கப்படுத்துகிறாங்களே, இப்போ எவ்வளோ ஒரு நல்ல பாதையில் நம்ம போகிறோம், நல்ல கட்சியில் போகிறோம். அதுவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்படின்னா பரவாயில்ல, கட்சியோட தலைவரே வந்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னொன்று அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப வைரலாச்சு, பிஹைண்ட் வுட்ஸ் கலாட்டா இதெல்லாம் போடும்போது ஓகே அப்போ நல்லா தான் நம்ம பேசியிருக்கணும், நல்ல பாதையில் தான் போகணும்னு. அது இந்த ஜென்ரேஷன் நீங்களும் அந்த இதோட இருக்கீங்க, இவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இப்போ அமைஞ்சிருக்கலாம். இப்போ நிறைய புது புது முகங்கள் கட்சிக்குள்ள புது ரத்தங்கள் பாய்ச்சி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் இப்போ போன தேர்தலாக இருக்கட்டும், மருத்துவர்களை அண்ணன் அறிமுகப்படுத்தினாங்க. அதுலேயும் பெண்கள் வந்து சரிசமமாக 20 இடங்கள் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ 117 இடங்கள் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. 100 இளைஞர்கள் அதில். எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு காலத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இளைஞர்களும் விஜய் பக்கம் போகிறாரு, இதற்கு முன்னாடி அண்ணன் சீமான் பின்னாடி இருந்த அத்தனை இளைஞர்கள் போகிறாங்க. ஆனால் திருப்பி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு இளைஞர் கூட்டம், படித்த இளைஞர்கள் கூட்டம், எல்லாரும் வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் ஒரு மேடையாக பார்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது உருவாகி இங்கே நிற்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்க மனுஷன் மாமா தான் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இளைஞர் பாசறையின் தூண்களாக இருந்து அப்படித்தான் நாங்க இதெல்லாம் வளர்த்தெடுத்தோம்பாங்க. ஆனா உண்மையா உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா அவங்க எல்லாம் காட்டின பாதையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த 2026 தொடங்கியிருக்கோம் அப்படி நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியும் நாம் தமிழர் கட்சி திரும்பி இப்படி பார்க்கும்போது இவ்வளவு இளைஞர்கள் தன்னார்வத்தோட ஒரு அரசியல் புரிதலோட, நீங்க ஜென்சின்னு அப்படியெல்லாம் ஓவராலா நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை கோட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜென்சியோட டெஃபினேஷனே வந்து வேற மாதிரி இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், திரைத்துறை, இல்லைன்னா வந்து ஒரு ஃபேண்டம், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்க காலகட்டத்துல ஒரு அரசியல் புரிதல், தெளிவு, ஒரு பார்வை, நம்ம ஏன் இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிற ஒரு யூத், ஒரு யங்ஸ்டர் பாப்புலேஷனை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்குங்கிறது என்னை போன்றவர்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, மோட்டிவேஷன் கொடுக்குது அப்படின்னா. ஏன்னா நம்மளோட பெஞ்ச் மார்க்கை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். You should not get old even if you're age like a grape, fine grape ன்னு சொல்லுவாங்கல்ல, fine wine ன்னு சொல்லுவாங்கல்ல, sorry, even if you're age like a fine wine ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஒத்துக்கலாம் இல்ல. ஆனா என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்டி கூட என்னை வந்து அடிக்கடி உட்கார வைக்கிறதே வருதுல்ல, அப்ப நம்ம சரியான வந்து இடத்துல. அதான் ஏன் நான் அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன்னா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இந்த ஜென்சி கிரௌட் வந்து தவறாக இருக்கிறாங்க, அவங்க பாருங்க இந்த மாதிரி தப்பா பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து சில குரல்கள் எழுப்புறதை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்க முடியல. ஜென்சினாவே அப்படி கிடையாது, ஏன் நீங்க வந்து அந்த மாதிரி பாயிண்ட் பண்றீங்க? அவர்களும் வந்து அரசியல் புரிதல் இருக்கவங்க, அவர்களும் வந்து இந்த சமூகத்தில் பங்களிப்பு அதிகமா இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த ஜென்சி கிரௌடே நீங்க இப்படி சொல்றது வந்து தவறு அப்படிங்கிறாங்க. அதுல இருந்தா இந்த 100 இளைஞர்களும் இந்த கட்சியில இருக்காங்க. அப்ப இல்ல, இப்ப
இப்ப நம்ம ஜென்சில என்ன இந்த 2000 அப்படிங்கிற அந்த ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கி பிறந்தவங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி. ஆமா, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லலாம். அதை நம்ம பொதுப்படையாக இவர்கள் ஒரு லேபிள் ஒட்டினாலுமே கூட எல்லாரும் அப்படி இல்லைங்கிறதா நாம் தமிழ் கட்சி ப்ரூவ் பண்ணுது. ஒவ்வொரு பாக்குறீங்க, புனிதா சகோதரி மாதிரி, யாழி தங்கை மாதிரி. அவரை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் மில்லினியல்ஸ்குள்ள வருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நீங்க தம்பி அபூபக்கர் எடுத்துக்கலாம், தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் எடுத்துக்கலாம், இன்னைக்கு தங்கை தமிழ் அமுது எடுத்துக்கலாம், தமிழன் தம்பி எடுத்துக்கலாம். இன்னும் எண்ணற்ற யங்ஸ்டர்ஸ், இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து நாம் தமிழ் கட்சியில அவங்க பங்காற்றும் போதுதான் இவ்வளவு ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர முக்கியமான இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்கு. நீங்க மற்ற எந்த கட்சி எல்லாருமே அரசியல் வேணாம்னு ஒதுங்கி நிற்க முடியாது. நீங்க தொடக்கத்துல சொன்னது போல அரசியல் என்பது பிறப்புல இருந்து இறப்புல இருந்து நம்ம தேவை, நம்மளோட இன்றியமையாத ஒரு வாழ்வின் அங்கமாக மாறி இருக்கு இல்லையா? எல்லா நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அரசியல் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை அப்படிங்கறத பிரிச்சே பார்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப நீ பிறப்பு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னாலும் நீ எப்படி அரசை நாடி போறாயோ அப்படி இறப்பு வரைக்கும் நீ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அரசியல் என்பது இருக்கு அப்படிங்கறது சொல்றோம். அப்ப அத நீ கல்லூரியில பேசக்கூடாது. ஒரு ராங் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தவறான ஒரு பார்வை வந்து ஜென்சி மேல இருக்கு. அது வந்து உடைக்கும் வகையில நாம் தமிழ் கட்சி இளைஞர்களை அரசியல் படுத்தக்கூடிய வேலையில இருக்கு. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல உலகம் முழுக்க வந்து அதிகமான இளைய தலைமுறை பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 30 விழுக்காடு இளைஞர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. ஆனா கேபினெட் மினிஸ்டர்ஸோ இல்ல மந்திரிகளோ இவங்க எல்லாருடைய பங்குலையும் அவங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா 60க்கு மேல உள்ளவங்க தான் வந்து மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. அந்த தடையும் உடைத்து ஆசிய கண்டத்திலேயே முதலா பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற பெஞ்ச்மார்க்கை உடைத்தது தாய்மாமன் சீமான் அவர்கள். அப்படின்னா அதே மாதிரி இளைஞர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு களம் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க்கையும் நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை தாய்மாமன் சீமான் அவர்களும் மீண்டும் ஒரு முறை உடைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த இந்த இளைஞர் கூட்டத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ், அறிவுரைகள் என்ன? எந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டை நாம் தமிழர் கட்சி எடுக்குது? நீங்கள் நாம் தமிழர் கட்சி இணையில, தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, பேசலை, பட் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அடுத்த கட்ட நகர்வுகள்னா என்ன இருக்குது? இல்லை, நாம் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்குன்னு இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கொள்கையாகவுமே மக்களை அரசியல் படுத்தி விழிப்புணர்வு செய்வது தான் இந்த அரசியல் சமூகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்காக நான் பார்க்குறேன். அப்படி என்னோட தரப்பில் நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சா, கட்டாயமாக வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அவசியம் தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை வந்து நீங்கள் தவறான முறையில் தான் போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஹெல்தியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் லைஃப்பை வாழலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய ரூம்ஸ் இருக்குங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தேடி போங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், விவாதங்கள் அதுக்குள்ள உட்படுத்துங்க உங்களை. இன்னைக்கு எவ்வளவோ புத்தகங்கள் வந்து பேசுறதுக்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் இருக்கு. இன்னைக்கும் புத்தக கண்காட்சி இருக்கு. நட்புகளோட, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போங்க, அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த புக் உனக்கு பிடிச்சிருக்கு, எந்த நாவல் உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு ஃபிக்ஷன் பிடிக்குமா, நான் ஃபிக்ஷன் பிடிக்குமா, அதுல நம்ம என்ன வாசிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ்குள்ள வாங்க. ரெஸ்டாரண்ட் போங்க, நீங்க படம் பாருங்க, எதையுமே நம்ம தவறா சொல்லலை. ஆனா இங்க ஒரு ஜென்சினா இதுதான் அடையாளம், இப்படிதான் ஐடென்டிட்டி இருக்கு. நீ வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரக் நீ அப்யூஸ் பண்ணாதான் உன்னை வந்து இந்த சமூகத்துல ஒரு ஜென்சியா வந்து குவாலிஃபை பண்ணுவான் அப்படிங்கிற இந்த சிந்தனையெல்லாம் தவறானது அப்படிங்கிறத உணர தொடங்குங்க. ஒரு 18 வயதான இளைஞர்கள், அடல்ட்டான இளைஞர்களுக்கு இன்னைக்கு வாக்குரிமை என்கின்ற உச்சபட்ச உரிமை இருக்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ சென்சிபிளா இருக்கணும். நம்ம தேர்வு பண்ணக்கூடிய பிரதிநிதிகள், நம்ம தேர்வு பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வளவு சரியானவர்களாக இருக்கணுங்கிற இந்த சென்சிபிலிட்டியோட நீங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பணிவன்பான ஒரு வேண்டுகோளா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தவறான வழி மட்டும்தான் இருக்குங்கிறத முதல்ல நீங்க நம்பாதீங்க, அதை மறந்துருங்க. எத்தனையோ விஷயங்கள் நல்லதா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இருக்கு, அதன்படி நீங்க போங்க அப்படிங்கறத என்னுடைய ரொம்ப ஒரு கைண்டான அட்வைஸ். அடுத்தகட்டமா நம்ம என்ன பேசலாம்னா சினிமா. ஓகே, அதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு இந்த புரட்சி பல நாடுகளில் வந்து மிகப்பெரிய புரட்சியை வந்து இந்த ஜென்சி கூட்டம் சரிங்க, அது பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்காவில் நடந்ததாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அந்த கூட்டத்தின் பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். அதுவும் இல்லாமல் சினிமா, பொழுதுபோக்கு, இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிற பார்த்தீங்கன்னா பராசக்தியா
ஜனநாயகனா, எங்களுக்கு இப்படி தீங்குளிச்சு ஒருத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த படம் எல்லாம் தான் பொங்கல் அப்படிங்கிறான், இந்த படம் என்னைக்கு வருதோ அதான் பொங்கல் அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் அந்த பொங்கல்னா மொட்டை அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த சமூகத்தில் போகிறாங்க இல்லையா? இதோட பார்வை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு மாற்றமான ஒரு சரியான இடத்துக்கு நகர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கட்டாயமாக தவறான இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரீ டைமில் பொழுதுபோக்குக்காக பார்க்குறது படம் மட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஏன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மட்டும் எடுத்துகிட்டு வரீங்க? மருத்துவத்துறை இருக்குது, விவசாயம் இருக்குது, கல்வித்துறை இருக்குது, எவ்வளவோ துறைகள் இருக்குது, விளையாட்டுத்துறை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தனி மனிதனோட லாபம் நட்ட கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. அப்போ ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓடலை, அது அவங்களோட தனிப்பட்டது. இதனால மக்களுக்கு ஏதாவது லாப நஷ்டம் இருக்கா? அரசாங்கத்துக்கு ஏதாவது லாப நஷ்டம் இருக்கா? இல்லை. இந்த படம் வரலைன்னா அடுத்த படம் அதை நோக்கி போனோம் அப்படின்னா சமுதாயம் வந்து சரியா விழிப்புணர்வோட இருக்குன்னு அர்த்தம். இப்பயுமே வந்து ஒரு படம் ஒரு நல்ல கதாநாயகி நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பால் ஊத்துறதா இருக்கட்டும். 2025 உலக நடப்புகளே இதுல பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த உலக போருக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். அந்த டைம்ல நம்ம இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே உள்ள போயிட்டு ஆஹா விஜய், ஆஹா அஜித் சார்லாம் பாத்தீங்கன்னா நான் நடிச்சிருக்கேன், இதுதான் என்னோட ஒர்க் அப்படிங்கிறது கிளியரா இருக்கிறாரு. அதுவே அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு கருத்து கொண்டுட்டு போறாரு. டே இது என் ஒர்க்கு, நீ என்ன உன்னோட ஒர்க்கோ அதை பாருங்கிறதோட நிறுத்திக்கிட்டாரு. பட் இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் வந்துட்டு அடுத்த தலைமுறையை மாற்று வழிக்கு கொண்டுட்டு போறது வந்து தவறான ஒண்ணு. இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. எனக்கு வந்து ஒரு மலையாள தோழி இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் கேட்டேன் இந்த மாதிரி துல்கர் சல்மான்லாம் நேரில் பார்த்துருக்காங்கன்னு. அப்படியா? ஆமாம், அவங்க நடந்து போவாங்க. இன்னும் நடந்து போவாங்க, பீச்ல எல்லாம் வாக்கிங் போவாங்களாம். மம்முட்டி, மோகன்லால் இவங்க எல்லாருமே வாக்கிங் போவாங்களாம். அப்படியா எல்லாருக்கும் கூடுவாங்களா ஃபோட்டோ எடுக்க அப்படின்னா? இல்லை, அவங்க மட்டும் ஜாலியாக போவாங்க, மாலுக்கு வருவாங்க, யாரும் எதுவும் பெருசாகலாம் கூட மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் போய் ஃபோட்டோ கேட்பாங்க, சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு. என்னது இப்படி ஒரு உலகம் இருக்கா? இத்தனைக்கும் பக்கத்து மாநிலம். ஆமா ஆமா அப்படி இருந்துச்சு. அங்க ஐயா பினராயி விஜயன் கூட அப்படிதானே. அவருக்கு பெரிய அந்த ஐயா காமராஜர் காலத்துல எப்படி எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, முன்னாடி வந்து ஒரு 4 வண்டி, பின்னாடி ஒரு 4 வண்டி, சைரன் வச்ச வண்டி, அதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவைன்னு ஐயா காமராஜர் கேட்ட மாதிரி. பக்கத்துல இருக்க மாநிலமான கேரளால நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஃபார்வர்டா இருக்கக்கூடிய ஆட்கள். வெளிநாட்டுல வந்து தமிழ்நாடு சிபிஐஎம் எடுத்துக்குது இல்ல, அங்க கேரளால கம்யூனிஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு. இவங்க வந்து அந்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு இவங்களோட கிரெடிட்ஸ் சொல்லவே மாட்டாங்கல்ல. அந்த கிரெடிட்ஸையும் சேர்த்து தமிழ்நாடு சிபிஐஎம் எடுத்துக்குது. சொல்ல மாட்டாங்க, நீ வெளிப்படையா அஃபிஷியலா சொல்லுவாங்க. ஆமா, அஃபிஷியலா. ஆமா, ரொம்ப நாகரிகமா 25 கோடி வாங்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து மறைமுகமா கலாச்சாரம் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, இந்த ஜனநாயகம் பராசக்தியே கூட அதை வந்து ஒரு விவாத பொருளா ஆக்கி இன்னைக்கு வந்து ஏன் தேவையில்லை அளவுக்கு ரொம்ப குரூஷியலா என்ன சொல்றது, இதுதான் சப் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. முதல்வரே போஸ்ட் போடுறாரு. ஆனா முதல்வருக்கு வேற வேலை இல்ல, இது மட்டும் தான். ஏன்னா முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்குள்ள மட்டுமே போயிட்டாரு, நாட்டு நடப்புக்குள்ள அவர் இன்னும் வர. கமலஹாசன் அவர்கள் ட்வீட் போடுறாரு, முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு. அவங்க எல்லாரும் பாருங்க ஆக்டர்ஸ். இப்பவுமே ஸ்டாலின் பாருங்க, தானும் ஒரு ஆக்டர்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தானும் ஒரு ஆக்டர்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. பழைய காலத்துல இருந்து வரல போல, கரண்ட் சினாரியாக்கு அவர் இன்னும் வரல. பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டாரு. நைட்டோட நைட்டா ஏதாவது சைன் இது பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா டே ஃபுல்லாக படம் பார்ப்பாரு. நைட்டு படத்தில் என்ன பிரச்சனை, என்னப்பா உன் படம் ஓடலையா, எனக்கு இத்தனை 1000 கோடி கொடுப்பியா, 100 கோடி கொடுப்பியா, சைன் பண்ணுறேன் வா அப்படின்னு நைட்டோ சைன் பண்ணுவார். ஆனால் டே நைட் ஃபுல்லாக சவர் திங்காமல் நம்ம மக்கள் எல்லாம் போராடுவாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஏன்னா சைன் பண்ணுறதுக்கு பெண்ணில் வந்து இங்க் இல்லை, அதான் வேற ஒன்றும் இல்லை. ரெண்டுமே இல்லைப்பா. இல்லை, இப்போ சினிமாவை தாண்டி சினிமாவில் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் இருக்குது, சினிமா சமூகத்தை மாற்றக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. நம்ம ஒட்டுமொத்தமாக சினிமாவை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சாத்தியம் இல்லாதனால அதை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய இயக்குனர்கள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா, இப்ப பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு, அதுல லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா மன நிறைவா இருக்கு. நல்ல படங்களையே அங்கீகரிக்கிறதுக்கு உலக நாடுகள் தயாராக இருக்குங்கிறத இன்னைக்கு நமக்கு திருப்பியும் எடுத்து சொல்றாங்க அப்படின்னு. திரை மூலமா நம்ம நிறைய கருத்துக்களை தெரிஞ்சு கொண்டு தான் வந்திருந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தளமா இல்லை.
அது மாறிடுச்சு. இன்னைக்கு மீனிங்ஃபுல் மூவிஸே தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாலலாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா விதத்துலயுமே வந்து கேரளா கொஞ்சம் நமக்கு முன்னாடி இருக்கு. இன்னைக்கும் நான் வந்து ரெகுலரா அந்த மலையாள படம் நிறைய பார்ப்பேன். ஆனா என் பையனை காமிச்சேன்னா, என்னப்பா நீங்க சரியான பூமரா இருக்கீங்க அப்படிங்கிறான். எனக்கு எனக்கு அது புரியல. அது அந்த மாதிரி ஒரு கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மூவிஸை கதை அர்த்தம் உள்ளதா ஒரு யதார்த்தம் எல்லாரும் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டே இருக்கணும், யாரையாவது குத்தணும். வந்து இந்த தலைமுறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க இந்த மாதிரி படம் தான் பார்க்கணும். பேசுங்க புகழ்த்தோட. சரவணன் தாங்க பார்த்துருக்கீங்களா, அவர் சொல்லுவாப்புல எப்பொழுதுமே புத்தகங்கள் இந்த தமிழ்நாட்டில் தொலைஞ்சு போச்சு, திருடப்படுது அப்படின்னா இந்த சமூகம் என்றைக்கோ வந்து அறிவார்ந்த சமூகம் மாறி இருக்கும். நீ 1000 புத்தகங்கள் இல்லை, 1,00,000 புத்தகங்கள் வச்சுருந்தாலும் ஒருத்தன் எடுக்க மாட்டான். நீ ஆகச்சிறந்த நாவல்களையோ கொட்டி போட்டிருந்தாலும் சாலை ஓரத்தில் ஒருத்தர் படத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அப்படி படம் அட்டை படத்தை பார்த்துட்டு அப்படியே போகிற படித்து முடித்து விட்டு மீண்டும் அதே இடத்துல வைப்பார்கள், ரோட்டில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு புத்தகம் காட்சிக்கு சென்னையில் நடக்குது. அப்படியே எல்லா கடைக்காரங்களும் அப்படியே விட்டுட்டு போவாங்க. ஏன்னா போகக்கூடிய எல்லாருமே அந்த அட்டைப்படத்தை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடிய சமூகமாக இன்னைக்கு மாறிடுச்சு. வாசிப்பு திறன் இல்லை. புத்தகங்கள் அவர் இப்பவும் சொல்லுவாப்புல, இப்போ சமீபத்தில் சந்திக்கும் கூட சொன்னாப்புல, அவர் எப்பொழுதுமே சொல்லுவாப்புல, புத்தகத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டான் என்ன இந்த சமூகம் என்றைக்குமே அறிவார்ந்த சமூகம் மாறி இருக்கும் அப்படின்னு. இங்கே வாசிப்பு திறன் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கதைகளில் கொலை பண்ணுறது, குத்துறது, துப்பாக்கி தூக்கணும் அப்படின்றது எதுக்கு எடுத்தாலும். மலையாளத்தில் வந்து மிகச்சிறந்த சினிமாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஹிந்திக்கு போடுவாங்க, ஹிந்தி மூவிலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அங்கெல்லாம் அழகாக படம் எடுக்கிறாங்க அப்படின்னு. முதல்ல மலையாளத்திலையோ ஹிந்திலேயோ எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ மலையாளத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா வாசிப்பு திறன் அந்த கதைக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பாங்க. ஆக்டராக அப்படி உட்கார் ஓரமா, அவ்வளோதான். கதையில் என்ன இருக்கோ அதை நடித்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அங்கே கதைகள் தான் என்ன சொல்லப்படுது, அங்கே வாசிப்பு தான், வாசிப்புக்கானது மட்டும்தான். ஏன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த வாசிப்பு திறன் இருக்கிறனால அவனுக்கு தெரியும் இந்த கொலை பண்ணுறது இதெல்லாம் அவனுக்கு பெருசாக பிடிக்காது. ஒரு சிறந்த கதை ஒரு லைனில் இருந்தால் போதும். அந்த ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலுமே அதை ஒரு அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே வாசிப்பு திறன் தான் நமக்கு முக்கியம். இங்கே கொலை பண்ணுறது, குத்துறதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவல்களில் அது பெருசாக இருக்காது. அது அந்த நொடிகள். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் நான் எடுக்கிறேங்கிற ஒரு மக்கள் இல்லை அவங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ பாக்கியராஜன் பல படங்கள் எடுத்தார், அவர் பேசாததே இல்லை. அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். அதாவது கொச்சையாகவும் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி வசனங்களை மறைமுகமாக காமத்தையும் மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர்னா அவர் ரைட்டிங்கில் ஒரு அழகாக எழுதுவாப்பில். அதை கூட அந்த அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக எடுத்துக்கூடிய பாக்கியராஜின் படத்துங்களை கூட சின்ன குழந்தைகள் பார்க்கக்கூடிய நிலைகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சின்ன குழந்தைகள் ஒரு படங்களை பார்க்கணும்னா பார்க்க முடியுமானா ஒரு சில படங்களை தடை பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் வந்த விடுதலை படம், அதில் என்ன காட்சிகள் வந்துருச்சு, பெண்களை வந்து ஆடை இல்லாமல் காட்டிட்டாங்கன்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அந்த காட்சிகள் வெட்டி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, வன்முறை காட்சிகள் நிறைய இருந்தாலுமே ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வன்முறை காட்சிகள் அது ஓகே. வன்முறை காட்சிகள் உங்கள் சமூகத்தில் நடக்காதா? திரைப்படங்கள் வாயிலாக தான் அது சொல்லப்படுது. நீங்கள் வந்து அந்த பொண்ணு உன்னை காதலிக்கலையா, ஆசிட் அடி. சமூகத்தில் யார் பண்ணாத, எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். அது ஒரு கதைன்னு தூக்கிட்டு வந்து நீ குப்பையை கொண்டு வந்து இப்போ திரைப்படங்களை காட்டுறத பார்க்குற என்ன பண்ணுவோம், ஓஹோ நம்மளை காதலிக்கலையா அப்போ இவ்வளோ இதை பண்ணுவோம், ஓஹோ நம்மளை பண்ணலையா அப்போ அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிப்போம். அப்படி இல்ல, நான் எப்படி நினைக்கிறேன்னா அது ரெண்டு சைடுமே இது வந்து அப்படி இம்பாக்ட் ஆகுறதும் இருக்கு, அதுல இருந்து நல்லதை எடுத்து இம்பாக்ட் ஆகுறதும் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் பாக்குறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதிகமா வந்து எண்ணற்ற படம், இறுதி சுற்று போன்ற படங்கள், இல்ல கடைசி விவசாயி, இல்ல பரியேறும் பெருமாள், இல்ல விடுதலை, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து புத்தகங்கள்ல இருந்து எடுத்து நமக்கு சாரம்சமா கொடுக்கும்போது எல்லாமே அதுல வந்து பேசப்படணும். இப்ப அந்த இயக்குனரா இருக்கட்டும், அந்த படத்தை எழுதினவங்களா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் நம்ம வந்து இங்க சம விழுக்காடுல அவங்களுக்கான ஒரு மேடையை கொடுத்து அவங்களுக்கான பாராட்டுகளை செய்யறோம். ஆனா இல்ல, இங்க எல்லாமே வந்து வணிகமயமானனால, மொனோபொலி ஆனனால அரசுகள் என்ன பண்ணுது, அவங்க சன் பிக்சர்ஸ் சார்ந்த சன் பிக்சர்ஸோ இல்ல வேற ஏதாவது முக்கியமான ஒரு பெரிய ஜாம்பவான்களோ இருந்தாங்கன்னா அவங்களை சார்ந்த அந்த நிறுவனர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அடையாளப்படுத்துறாங்க. அப்ப சின்ன சின்ன படங்கள், இப்ப கூட தமிழ் சீமன் அவர்கள் பேசும்போது அடங்காதேங்கிற படத்துல என்ன பெரிய பிரச்சனை இருக்க போது, எல்லாமே சமூகத்துக்கு தேவையான சீர்திருத்த கருத்துகள் தான் அதுல பேசப்பட்டிருக்கும். ஆனாலும் அதுல தணிக்கை சான்றிதழ் இன்னும் கொடுக்கல அப்படிங்கறதுனால வெளிவராம இருக்கு. சல்லியர்கள் படத்துக்கு எப்படி சல்லியர்கள் போது போராட்டத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நடிகர் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க இல்லையா,
இவங்க யாருமே சல்லீர்ன்ற படத்தை கொடுக்கல. ஏன்னா அது உணர்வுபூர்வமான படங்கள். இங்க நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே மறைமுகமா இருக்கப்பட்டா அது சிறந்த படம். அதை வந்து தமிழ் சமூகம் கொண்டாடி இருக்கணும். நடந்த வரலாற்று எடுக்கிறாங்க, இல்லாத ஒண்ணு கொடுக்கல. நடந்த வரலாறு இன்னைக்கு எல்லா நடிகர்களும் வருத்தப்படுறாங்க. அன்னைக்கு தான் இப்ப ஜனநாயகம் படம் வெளியாகும் போது தான் பொங்கல் அப்படின்றாங்க. டிசம்பர்ல வச்சா நீ பொங்கல் வீட்டுல பானை வச்சு பொங்கல் கொண்டாடுவியா? படத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இப்போ பேச்சு பொருள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ற அந்த மொனோபொலியான அந்த நிறுவனர்களை பத்தி தான் இங்க மொத்த கதைக்களமுமே சுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சல்லியர்கள் பத்தி பேசப்படுறது இல்ல? ஏன் சின்ன சின்ன படங்கள் வெளிவருவதை பத்தி பேசப்படுறது இல்ல அப்படின்னா, ஒரு சமூகமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை கான்ட்ரிபியூட் பண்றோம். இந்த மாதிரி படங்களை தான் பார்ப்போம்னு எப்படி தயாரிப்பாளர்களும் அதற்கு மட்டும் மெனக்கெடுறாங்களோ, இந்த மாதிரி படத்தை மட்டும்தான் மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு நரேஷனை எப்படி செட் பண்றாங்களோ, இது எல்லாமே அரசியல் ரீதியாக தான் தகர்க்கப்படணும். அதனால அரசியல் எல்லா இடத்துலையும் பேசப்படணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்த்தா நான் வெளிப்படையாக அதை பார்க்கணும்னா மாவீரன் கிட்டுன்னு ஒரு ஆமா ஆமா சாதியை எதிர்த்து பேசப்படுற ஒரு படம். அது அந்த படத்துல பார்த்த போது எனக்கு ஒரு உள்நோக்கம் இருந்தது. இந்த கிராமங்கள்ல உங்களுக்கு தெரியும் பிரித்து வச்சுருப்பாங்க சமூகங்களை. அந்த காலனின்ற அந்த பழைய சமூகத்தை, இந்த ஒடுக்கப்பட்ட அந்த ஆதி குடிகளை நம்ம என்ன பார்வை பார்க்குறோன்றது இருக்குல்ல, அது அந்த படத்தில் எனக்கு மாறிடுச்சு. இந்த கடைசி கட்டங்களில் அந்த இறுதி காட்சிகளில் பார்த்திபன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போய் என்னென்னு பேசணும். அப்பல இந்த பக்கம் நடிகர் பேர் விஷ்ணுன்னு நினைக்கிறேன். விஷ்ணு அவர் வந்து இப்போ நம்ம இறந்தால் தான் அங்கே நம்ம காணா போயிட்டோன்ற காட்சிகள் உண்மையாகும். அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும். அது போய் அவர் தலைமுறையாக இருப்பாப்புல அந்த படத்துக்குள்ளேயே. நாம இறந்தாதான் அந்த சமூகத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, நம்ம இறப்போம்னு சொல்லி ஒரு மலையிலேருந்து கூச்சிருவாப்புல. அடுத்த கட்டமா நான் இந்த கேள்வியில தான் கேட்க வந்தேன். அந்த இடங்கள்ல அப்ப அவரு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து சரி, இங்க வந்து சாதி பேதங்களும் விட்டுறணும். அண்ணன் பேசணும்னு தாண்டி அந்த படத்துல கொண்டு வந்த கருத்து இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு தாக்கம். நைட்டு 12 மணிக்கு பார்த்துட்டு போறோம். நான் கம்பெனி முடிச்சுட்டு அந்த படம் பார்த்து போறேன். வெளியே பார்க்கும்போது போஸ்டர் இந்த படம் எல்லாரும் நல்லா இல்லைன்றாங்க, இதெல்லாம் தேவையில்லாத படம், நல்ல நடிகராக இருக்கணும், பார்த்து தேவையில்லாத வேலை அப்படின்னாங்க. திருவள்ளூரில் பக்கத்தில் துளசி தினு திரையரங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தை பார்த்துக்கு ஒரு பெரியது இந்த சாதியை உடைப்புன்றது இல்லையா, அது இருக்கு. அது போல நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய திரைப்படங்கள் நம்ம வரவே இருக்கணும். இல்ல அதே மாதிரி இல்ல, இப்போ இந்த சமூக கருத்துக்கள்னா ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப போரிங்கான கருத்துன்னு சொல்றாங்கல்ல. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி இல்லையே. அதுவும் நம்மளுடைய ஈழ வரலாற்றை இன்னைக்கு நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்கள் இங்க எப்படி அகதிகளாக ஒரு சிறுபான்மை சமூகமாக மாற்றப்பட்டு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டுட்டு இந்த தமிழ் சமூகத்துல இருக்கோங்கிறத ரொம்ப அழகா என்டர்டெய்னிங்கா கொடுத்த படம்னா டூரிஸ்ட். மக்கள் ஏத்துக்காங்க, இவங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இவங்கள இதெல்லாம் கலையணும் அப்படின்னா வாய்ப்புகள் தங்கச்சி சொன்ன மாதிரி கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதா. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசு, இங்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், அது வந்து ஒரு முடிவு எடுக்குது. அது வந்து தன்னுடைய கொள்கை சார்ந்தா இருக்கலாம், தன்னுடைய அரசின் நிர்வாகத்துக்கு இதாக இருக்கலாம், இல்லை அவர்கள் சார்ந்த குடும்பங்கள் ஈட்டக்கூடிய வருமானங்கள் அடிப்படையில் கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. அப்போ அதுக்கு என்ன சரியா வருமோ அதை தான் அவங்க வந்து ஒரு படமாக எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், அதை பராசக்தி இப்போ கொண்டு வந்தா இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாத கருத்துக்கள் இருந்தாலும் அவங்க ஏதோ அந்த அந்த திராவிடமோ இல்லை ஏதோ ஒரு மொழி பற்றியோ ஏதோ பேச நினைக்கிறாங்க. அதே போல தான் சமூகத்தை சார்ந்த கருத்துக்கள் வரக்கூடிய படங்கள் எல்லாமே சில படங்கள் திட்டமிட்டு வேண்டுமென்றே ஓடாமல் காட்சிகள் கூட கொடுக்காம வெளியில் இருக்கிறதுலாம் சல்லியர்கள் படம் போகிற. அப்போ இந்த மாற்றம்லாம் இந்த மண்ணில் நிகழணும்னா ஒரு அரசியல் மாற்றம் இங்கே தேவைப்படுது. இப்போ நீங்களாம் நான் சொன்ன மாதிரி நீங்களாம் சட்டமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்தில் போய் ஒரு விவாதத்தில் கலந்துக்கணும். அந்த விவாதம் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இளைஞர்களும் வயதானவர்களும் பல மூத்த அரசியல்வாதியும் இருக்கக்கூடிய அந்த களத்தில் நீங்கள் போய் இதெல்லாம் விவாதம் பண்ணணும். அது தொடர்ச்சியாக நான் என்ன சொல்கிறேன், இந்த சமூகத்தில் பெரியார் பல சீர்திருத்த கருத்துக்களை சொன்னார், பெண்களுக்காக ஆதரவாக இருந்தார். இப்படிங்கிற ஒரு கருத்துக்களுக்கு மாறாக அவர் தமிழ் மொழியை வந்து மிகவும் மோசமாக சாடி இருக்கிறார், தமிழ் மொழி தமிழர்கள் மீது மிகப்பெரிய வன்மம் கொண்டிருந்தார் அப்படிங்கிற தொடர்ச்சியாக இந்த அண்ணன் சீமான் அவர்களின் வருகைக்கு பிறகு ஒரு 2 ஆண்டு காலமாக இது அடுத்த கட்டத்தை நகர்வி போயிட்டே இருக்கு. அது வந்து தனி மனித தாக்குதலுக்கு ஒரு வழிவகை செஞ்சு இன்னைக்கு வந்து பெரியார் பேசினார், பெரியார் பேசினதை நான் எடுத்து பேசினேன் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லும் போது, இல்லை நான் உன்னை பற்றி பேசுவேன், தனி மனித இதை பற்றி பேசுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்துருக்கு. போறக்கூடிய இடத்துலலாம் அண்ணன் அவர்களை நேரடியாக சொல்லி பேசுறதும், கட்சியில் உள்ள பெண்களை பற்றி அவதூறாக பேசுறதும், இல்லை
அந்த பெண்கள் திராவிடத்தை பற்றி பேசுகிற ஃபர்கானாவாக இருக்கட்டும், தாரிகா இருக்கட்டும், யாழினியாக இருக்கட்டும், இப்படி பெண்கள் எல்லாம் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு இதே சமூகத்திலேருந்து தான் அந்த வார்த்தைகளும் வந்து இதே சமூகம் தான் அது சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போனீங்களா? என்ன மாதிரியான மாற்றம் இந்த மண்ணில் நிகழ்றதுக்கு நீங்கள் செய்வீங்க, இல்லை அதே போல தான் இருக்குமா? அப்படி இல்ல, ஐயா செங்கோட்டையன் போல வந்து போய் அங்க அரசியல் சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருங்க அப்படியெல்லாம் போக மாட்டோம். இப்ப அவங்க கிட்ட எல்லாம் கத்துக்க வேண்டியது இருக்குல்ல. சர்டன் திங்ஸை வந்து அன்லேர்ன் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை படிச்சிருப்போம், லைக் இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் இன்னைக்கு நம்மளுடைய முன்னத்தியர்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது கட்டாயமாக இந்த மண்ணின் மக்களுக்கான உரிமைகளை கட்டாயமாக எடுத்து பேசுவோம். ஜனநாயகன் பராசக்தியை விவாதத்தை கட்டாயம் அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். இஷ்யூ மாதிரி ஜனநாயகன் பராசக்தி வந்து நேஷன் இஷ்யூ அளவுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த சமூக புறையோடி போயிருக்க சாதிய ஏற்றத்தாழ்வுகள், பெண் அடிமைகள், பெண்ணடிமைத்தனம், இல்லை வந்து ஆணவ கொலைகள், இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக இந்த இவங்க என்ன சொல்லி இந்த ஆட்சியை பிடித்தார்களோ அந்த திராவிடம், ஆனால் இந்த மண்ணில் அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு சட்டமன்றத்தில் போகும்போது இதிலிருந்து எப்படி ஒரு மாற்று சமூகத்தை நீங்கள் அமைப்பீர்கள்? இதற்கான முன்னெடுப்புகள் இது வரைக்கும் நீங்கள் நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சட்ட திருத்தமாக கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் என்னங்கிற நீங்கள் 4 பேர் விவாதித்தீங்கன்னா எனக்கு மக்களுக்கு சரியாக தெரியும் நீங்கள் எந்த புரிதல் இருக்குன்னு. அதுக்காக கேட்குறேன். ஒரே தலைவர் வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போடாத, அது வந்து எனக்கு தீட்டு அப்படின்னு சொன்னது வந்து சீமான் அவர்கள் தான். வேற யார் வந்து இது நிறைய எல்லாமே பேசுவாங்க, எல்லா இதுலேயும் வந்து சாதி பார்க்கக்கூடாது அதுன்னு. ஆனால் வாயை திறந்தாலே சாதி தான் வரும். இன்னொன்று அவங்களோட அமைச்சர்களே வந்து மேடை போட்டு நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் பேசுகிறாங்கன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜாதி உணர்வு உங்களுக்கு இருக்குது? அதான் நம்மளுக்கு கேள்வியாக இருக்குது. எந்த விதத்துலையுமே வந்து திமுக அரசோட சொல் வந்து செயலாக இல்லை. ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து ஆணவ கொலைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணவரோட அடுத்த கட்ட தலைமுறைக்கும் நாங்கள் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அரசு வேலைகள் கிடையாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் ஏற்படுத்தும். ஐயோ நம்ம மட்டும் பாதிக்கப்பட போகுதில்லை, நம்ம அடுத்த சங்கதியும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல ரொம்ப. ஏன்னா இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் தாண்டி சாதியை வச்சு ஒருத்தவங்க கொலை பண்ணுறாங்கங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரும்போது தான் மாறும். ஆனால் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து யாருமே பேச மாட்டாங்க. வெறும் இப்படி நடக்குதுன்னு தான் பேசுவாங்க. சொல்யூஷன் கொடுத்தது வந்து சீமான் அவர்கள் தான். சுருக்கமாக நீங்கள் வேற ஏதாவது விஷயங்கள் இந்த பொறுத்தளவு சாதி ஏற்றத்தாலும் நம்ம பள்ளிகள்லேயே ஒழிச்சிடணும். நீங்கள் சாதி சான்றிதழ் நீ கொடுத்துட்டோம்னு பேசுகிறோம். பள்ளிகளில் முதல்ல இந்த 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 பாடம் இந்த திட்டம்னு சொல்லி நேரம் ஒதுக்குறீங்க இல்லையா, அதே பள்ளிகளில் நீங்கள் நூலகங்களை கட்டி அவங்களை வாசிக்க விடுங்க. வாசிக்க திறன் நீங்கள் அங்கேயே விடுங்க. ஏன்னா பள்ளியை விட்டு வெளியே வந்து அவன் வாசிப்பனுடைய திறன் முடிஞ்சு அவன் வாசிக்க மாட்டான். கல்லூரியில் என்ன பெரிய அளவு வாசிக்க போகிறான்? அவன் தேர்வு எழுத நேரங்களில் அடுத்த 3-4 நாட்களில் உட்காந்து படிப்பான். அதிகபட்சம் இப்போலாம் அதுவும் இல்லை, உட்காந்து மச்சான் வச்சிருக்கியா அப்படின்னு பார்த்து எழுதிட்டு போகிறது தான். நீங்கள் பள்ளிகள்லேயே ஒரு நூலகங்களை கட்டி ஆக சிறந்த தலைவருடைய கருத்துக்களையோ இந்த சாதியை தீண்டாமை குறித்தோ நீங்கள் ஒரு புத்தகங்களை கொடுத்து அதுக்கு ஒரு நேரங்களை கொடுத்து ஒரு மணி நேரம் ஒவ்வொரு போய் நூலகங்களை படிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கேயே ஒழிஞ்சிடும் சாதி. இவனுக்கு தீண்டாமைனா என்ன அப்படின்னு இந்த இப்போ உள்ள தலைமுறைக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது தன்னால் அங்கேயே ஒழிஞ்சிடும். நீ 1000 கருத்தை சொல்லு, அவன் அந்த சாதிக்காரன் நீ எனக்கு சொல்லு, ஆனால் அது ஏற்றுக்கொள்வது நானாக இருக்கணும். அந்த வாசிப்பு திறனையும் அது தெரிஞ்சுக்காம தீண்டாமைனா என்னென்னே தெரிஞ்சுக்காம ஒன்று கொண்டு போய் நீ அது என்னப்பா தீண்டாமையா அப்படியா இந்த சாதிக்காரனா அப்படின்னா அவனுக்கு புரியாது. அந்த சாதிக்காரன் இப்படி தான் இருப்பான்னா அவன் அப்படியே அந்த மண்ணிலே இருந்துருவான். 1000 சொல்லு தீண்டாமை இதெல்லாம் தீண்டாமை அப்படின்னு நீ பேசுறதுனாலும் தெரிஞ்சுக்கிறனாலே செய்யல. இது வரைக்கும் செய்யலையா? 60 ஆண்டுகளாக செய்யலையா? சாதியில வந்து பள்ளிகள் வந்து டிசில இல்ல அவங்க கூட அதுல நீக்கிறாங்க. அதுல நீக்கி மட்டுமே ஒன்று ஆக போறது இல்லையே. முதல்ல என் சாதி சான்றிதழ் இந்த சாதி இல்லை, என் பள்ளி சான்றிதழ் இந்த சாதி இல்லைன்றதுல நீங்க கலைச்சிட முடியாது. தீண்டாமைனா என்னன்னு முதல்ல அவனுக்கு புரிய வைக்கணும். சாதினா முதல்ல என்ன? சாதினா அங்கே ஒன்றுமே இல்லை. உன் சாதி பெருமையால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிப்பு உனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு செருப்பு போட்டு நடந்து போகிறன்றது உனக்கு வழியாக இருக்குல்ல. அவன் செருப்பு போடவே இத்தனை வருஷம் ஆகிருக்கு. நம்ம பேசணும் இல்லையா? அதை நம்ம பேசி கடந்துட்டு போகிறோம். நம்ம இன்னைக்கு உயர்ந்த சாதியில் இருந்துட்டோம், அதனால் நமக்கு வந்து அந்த வழிகள் தெரியல. ஆனால் அவனுக்கு இருக்குது. அவன் சட்டை இல்லாமல் அவங்க துண்டை கையில் வச்சுக்கிட்டு இப்படி கை கட்டி போனவங்க இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுட்டு போனால் உனக்கு வந்து கோபமாக இருக்குல்ல.
அந்த சட்டையை போடாம இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதை செய்து கொடுத்தது பெரியார் தான்றாங்க. இல்லை பெரியார் இடையில வந்து அங்கங்கே கம்ப சுற்றிட்டு போயிருப்பாப்புல, பெரியார் மட்டும்தான் இருந்தாரா? அப்படின்னா இன்னைக்கு அதே திமுகவுக்கு சாதி பாத சீட்டு கொடுக்குறாங்க. பெரியார் பண்ணியிருந்தா ஏன் காட்டுமிராண்டின்னு எங்களை சொல்றாரு சொல்லுங்க. சாதி அவர் தான் ஒழிச்சாருன்னா இன்னைக்கு பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கணுமே. இன்னைக்கு சாதிய கொலைகள் வந்திருக்காது. இதே 60 ஆண்டுகள் திராவிட கட்சியில் ஆட்சிகளில் சாதிய கொலைன்னு ஒன்று இல்லாமல் போயிருக்கணும். இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ திருநெல்வேலியில் நடந்தது என்ன? அது வந்து தமிழர்கள் செஞ்சுட்டாங்க. சாதி பார்க்குறவங்கெல்லாம் தமிழர்கள் மட்டும்தான், மற்ற யாருமே பார்க்குறதில்ல சாதி. நாங்கள் சாதி பார்க்குறோம், இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அதை நீ அங்கே முறையிலே கிள்ளி இருக்கணும். நீ இங்கே படித்து இங்கே பள்ளிகள்லேருந்து போகிறவனுக்கே இல்லை, நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய வரைவு என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இது எந்த இடத்துல நீங்கள் வந்து அதை வேரோடு மண்ணாக அகற்ற போகிறோம்? இது என்னென்ன நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் சமைச்சிட்டாங்கன்னு சொல்லி சண்டையிட்டு அவங்கள சாப்பிடாமையே போகிற அந்த நிலை இருக்குல்ல, அதையெல்லாம் முதல்ல ஒழிச்சு. நீங்கள் சாதி பார்த்தா அங்கே இருக்க முடியாது, அரசு துறைகளில் இருக்க முடியாது, சாதி பார்த்து ஒரு தீண்டாமை நடத்திட்டேன்னா உனக்கான உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும்ன்ற நிலையை அரசு சட்டமாக்கப்பட்டுச்சுன்னா, சீமான் வந்து இதை செஞ்சிருவாருன்ற அச்சம் இருந்ததுன்னா முடிஞ்சோம். அது எல்லாமே முடிச்சோம். இன்னைக்கு லஞ்சம் அப்படின்னா 2000 ரூபா நீங்கள் ஒரு கையெழுத்துக்கு விவோ வாங்குறாரு அப்படின்னா அது லஞ்சம் நமக்கு தெரியும். ஆனால் அது நடைமுறையாக்கப்பட்டுருச்சு. அப்போ அரசு அதை கவனம் எடுத்து லஞ்சம் வாங்கினா 2 தலைமுறைக்கு அரசு வேலைவாய்ப்பு இல்லைன்னு அண்ணன் சொல்லும் பொழுது அது அங்கே ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இதை செஞ்சிருவாருன்ற ஒரு அச்சம் இருக்குல்ல, அந்த அச்சத்தை எங்கள்கிட்ட உருவாக்கிட்டாரு. இன்னொன்று, சீமான் அவர்கள் கூப்பிடும் போதும் சாதியாக கூப்பிடாம எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு தான் தாழ்த்தப்பட்டவங்க வார்த்தையே தப்பு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றதே ஒரு பெரிய ரெவல்யூஷனரி திங். ஆதி தமிழர்னு சொல்லு, அதுதான் எப்பொழுதுமே நாங்களாம் தாழ்த்தப்பட்டோன்னு அந்த வார்த்தை சொல்லவே எங்களுக்கே அச்சமா இருக்கும். அண்ணன் கூட ஏதாவது ஒரு மேடை அது நம்ம அப்படி பேசக்கூடாது. தாழ்ந்தியவர் இல்லை, நீ தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதே தப்பு. தாழ்த்தினதுன்னு இருக்குல்ல, அந்த கேள்வி அடிக்கடி அண்ணன் கேட்பாங்க. அப்போ ஆதி தமிழர்னு அவங்கள சொல்லுவோம், ஆதி தமிழர் தான். அதை நம்ம வந்து எல்லா இடங்கள்லையுமே பதிவு பண்ணணும். அவர் தாழ்த்தப்பட்டவன்றதை நம்ம ஏற்கல, ஆதி தமிழர் தான் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லணும்னாவே அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது. அப்போ ஆதி தமிழர். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, அப்போ அவங்க எல்லாம் ஆதி தமிழர்னா நம்மளாம் மீதி தமிழரா இருந்து விட்டுட்டு போடா என்னடா அப்படின்னு. இல்லை, இப்போ அவர் சொன்னது தான் நான் கேட்குறேன். இவர் வந்து இந்த அடிப்படை கல்வியிலே கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கல்வி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தலை சிறந்து இருக்குது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இங்கு எல்லா மக்களுக்கும் கல்வி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, தரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கு பல பேர் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி திராவிடம் இந்த மண்ணில் கல்வியை உயர்த்தி இருக்கு அப்படின்னு பெருமை பாடிக்கொண்டு இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதற்கு எல்லாமே திராவிடம் தான் காரணம் அப்படிங்கிறாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு கல்வியை சார்ந்து ஒரு ஆட்சி வரைவில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க, கல்வியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து வைக்க போகிறீங்க. என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கல்வியில் செய்ய போகிறீங்க? ஏன் முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க கல்வி சார்ந்து நல்லா சிறப்பான முதலிடத்துக்கெல்லாம் கொண்டுட்டு போயிட்டேன்லாம் சொன்னாங்கல்ல, அது அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள 4 பேர் சொல்லி நகைச்சுவையாக சிரிச்சுக்கலாம். 2000 பள்ளிக்கூடம் எதுக்கு மூடணும்? 2000 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்காங்க. கல்வி சரியில்லை. கல்வி சரியில்லாதனால இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இளைஞர்கள் எல்லாம், படித்த இளைஞர்கள் எல்லாம் இங்கே எப்படி வடக்கன்ஸ் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு டிச்சு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹோட்டலில் வேலை செய்கிற வேலையாக இருக்கட்டும், அவங்க இங்கே இந்த வேலையை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க படித்து முடிச்சுட்டு 1 டிகிரி 2 டிகிரி டாக்டரேட் வரைக்கும் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் போய் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ சரியான கல்வியை கொடுத்துருந்தீங்கன்னா சரியான வேலை வாய்ப்பு இருந்திருக்கும். இங்கே இதுவுமே ஜீரோ தான், இதுவுமே ஜீரோ தான். இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது பேசும் பொருளே கிடையாது. பேசும் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கோடி கடன் வந்திருக்கு. இது வந்து நாட்டில் வந்து இந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் வந்து வந்திருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த 1 வருஷத்தில் இவ்வளோ சாதிச்சிருக்காங்க, விண்வெளி ஆராய்ச்சியில் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்? என்ன படிச்சுட்டாங்க? இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் படிக்க தெரியல, அவங்களுக்கு தமிழில் ஃபெயிலு, ஒரு ஸ்டேட் லாங்குவேஜ் எங்களோட மதத்தாங்க அதுலேயே இல்லையே. என்ன இதில் அவங்க கல்வியில் சிறந்து வந்துட்டாங்க? எதுலையுமே சிறந்து வரல. எல்லாமே இந்த கஞ்சா, மது, அடுத்தவனை வெட்டுறது, கொஞ்சம் கூட மனசாட்சி ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் வெட்டுறது, இதில் தான் முதலிடமாக வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒழிக்கணும். அப்போ அடிப்படையிலிருந்தே நம்ம ஒழிக்கணும். சரியான கல்வி உலகளாவிய தரத்துக்கு நம்ம சரியான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது சும்மா புக்ஸில் மட்டும் அவங்க படிச்சுட்டு போகிற ஜென்ரேஷன் கிடையாது. எங்கள் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸில் தான் படிச்சுட்டு போவோம். இவங்களுக்கு தேவைப்படுது.
ஒரு திரை மாதிரி அது போட்டு இப்படிதான் அப்படிதாங்கிறது தேவைப்படுது. இது வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கு. அதை நம்ம இங்கே எடுத்துட்டு வரணும். இப்போ ஊழல்ல தலைச்சு நிற்கிறாங்க, இத்தனாயிரம் கோடி ஊழலை கட் பண்ணணும். அப்போ ஊழலை கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஓனர், நான் அரசாங்கமே, தமிழக அரசாங்கமே அதை டிரெக்டாக எடுத்து பண்ணும்போது இடைத்தரகர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசே குறையுது. அது இல்லாமல் லஞ்சம் ஊழல் தடுத்தோம் அப்படின்னா அதில் வர பணமே அதிக பல்லாயிரக்கணக்கான கோடியே இருக்கும் அதில். அப்போது என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, நீ படிக்கிறதுக்கு என்னென்ன நூலகம் தேவையா, என்ன டிஸ்பிளேல இருக்கணுமா, எந்த மாதிரியெல்லாம் உனக்கு 3D ஆங்கிளில் நீ படிக்கணுமா, எல்லாமே படி. எல்லா டெக்னாலஜி நாங்கள் கொடுக்குறோம், சரியான டெக்னாலஜியாக இருக்கும். இப்போ 2025 சைனா பார்த்தீங்கன்னா நம்மளோட 50-60 வருடம் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க தாய் தமிழ்ல படிக்கிறாங்க, அவங்களோட தாய்மொழியில படிக்கிறாங்க, தாய்மொழியில படிக்கிறாங்க. நீ எத்தனை எக்ஸாம் வேணாலும் எழுதி, நீ என்ன டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் போய் படி, என்ன கோர்ஸ் வேணாலும் எடுத்து படி. தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் தாய்மொழியிலேயே ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க இப்போ இங்க பிஹெச்டி படிக்கிற பிள்ளைங்க கிட்ட போய் கேளுங்க, அவ்வளோ சயின்ஸ் தெரியுமான்னு தெரியல. பட் அதோட ஈக்குவலா அங்க ஒரு 10th 12th படிக்கிற பையனுக்கு இருக்கும் நாலேஜ், தன்னோட தாய்மொழியில படிக்கிறான். நீங்க ஹாய் ஹலோ அதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க லாங்குவேஜில் நீ ஹாவ் ஜெய்ஜாங் பாய் அப்படின்னு சொன்னோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். ஆக ஒரு வார்த்தை கூட ஆங்கில மொழி பயன்படுத்தாம அவங்களோட தாய்மொழியில படிக்கும்போது அவங்க இன்டெப்தான நாலேஜை எடுத்துட்டு வராங்க. எங்க போனாலும் அவங்களால சயின்ஸ் நாலேஜை கொண்டுட்டு வர முடியும். அப்போ டெக்னாலஜி வைஸ் யூஎஸ்ஏ அடிக்க தயாரா இருக்காங்க. உலக நாடுகளே பயப்படுறது யூஎஸ்க்கு தான். இப்போ யூஎஸ்ஏ அடிக்க தயாராக இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்க காரணம் யங்ஸ்டர்ஸை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் தான் வந்து அடங்குமே. நீ எங்கே ஸ்கூலில் படிக்கிறியா, எங்கே காலேஜில் படிக்கிறியா, அங்கிருந்து படி, அரசியலையும் சேர்த்து படி. உன்னோட கல்வித்தரம் உயரும், நீ நாட்டுக்கு என்ன பண்ண போறேங்கிறது உயரும். இங்கே வந்து இந்த இத்தனை டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து இத்தனை அரசாங்கம் மட்டுமே பண்ணணும் இல்லை, இங்கே அரசாங்கம் பண்ணுற வேலை இல்லை, மக்கள் பண்ண வேண்டிய வேலை. இது மக்களாட்சி நாடு, மக்கள் பண்ண வேண்டிய வேலை. எல்லாரும் வாக்குங்கிறது என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் போடுறதான், என்னோட சுய எதுக்கு நான் போடுறேன்னு நினச்சிட்டாங்க. அது கிடையாது. வாக்குங்கிறது இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ண போற, யாரை தேர்ந்தெடுத்தா அந்த சமுதாயம் சரியா இருக்குங்கிறதுக்கான தான். இதுல தெளிவா இருக்காங்க மற்ற நாடுகள் எல்லாம். உலகத்துக்கே அறிவியல் கற்றுத்தந்த நம்ம தமிழ்நாடு, நம்ம மண் ஏன் இப்படி போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. இதை மீட்டு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை செய்வோம், சிறப்பாக செய்வோம். நீங்கள் பாருங்கள் 2026 சட்டமன்றத்துக்குள்ளே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போவோம். உலகளாவிய அரசியல், உலகளாவிய தரத்திலான ஒரு கல்வியை நாங்கள் கொண்டுட்டு வருவோம், சிறப்பாக முன்னெடுப்போம். இல்லை, அது அவங்க சில விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கல்வியில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும். அதே இடத்துல தான் நான் சொல்கிறேன், மருத்துவமும் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயமான விஷயமாக இந்த மண்ணில் தேவைப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு கேன்சர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வரைக்கும் ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்தையே புரட்டி போடக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி வந்து அவர்களோட தேவை இருக்குது. அவரோட இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் மருத்துவ செலவு ஆகுது. ஒரு சாதாரண குடும்பத்தினால அந்த அளவுக்கு மருத்துவ செலவுக்கான ஒரு இது இல்லை, அவங்கள்ட்ட வருமானம் இல்லை. இந்த இடத்துல வந்து எல்லோரும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறது என்னென்னா, ஒரு சாதாரண அரசு மருத்துவமனையில் போனால் ஒரு காய்ச்சலுக்கோ இதுக்கோ தான் மருத்துவம் பார்க்க முடியும். மித்தபடி ஒரு பெரிய மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேன்சர், அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன், பிரெயின் டியூமர், இந்த மாதிரி இருக்கலாம் வந்து இன்றைக்கும் வந்து அவங்களால வந்து ஈடுகட்டவே முடியல. நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான கொள்கை? நாம் தமிழர் கட்சி வந்து அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்கு போனாலும் இல்லை, போகிறோம், இதெல்லாம் சாத்தியமான உறுதியாக போகிறோம். ஆட்சி வரைவு அப்படின்னு ஒரு 500 பக்கங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவின்படி ஒரு கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், வேளாண்மை, தற்சார்பு அப்படின்னு எல்லாவற்றையும் நாங்கள் வந்து முன்னுக்கு வச்சு, பொருளாதாரம், காவல்துறை நலன், செவிலியர்கள் நலன் அப்படின்னு எல்லாவற்றையும் நாங்கள் வந்து பிரித்து பேசியிருக்கிறோம். எங்ககிட்ட இருக்கிற சரத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழக போன்ற கட்சிகள் கூட இன்னைக்கு காப்பி அடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கு எடுத்துக்காட்டாக நான் அன்புச்சோலையை சொல்கிறேன். நாங்கள் என்னைக்கு 2016
நாம் தமிழர் கட்சிக்கு 15 ஆண்டு கால வரலாறு இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 75 78 சுதந்திரம் பெற்ற இந்தியாவில முதல் பிராந்திய கட்சி தானே. அவங்களே நாம் தமிழர் கட்சியை பார்த்துதான் நம்மளை எடுத்து பின்பற்ற வேண்டும்ங்கிற நிலைக்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு 15 ஆண்டு காலம் முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம எடுத்து நம்ம காமிக்கணும். அப்ப சட்டமன்றத்துக்கு போனோம் அப்படிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா பல விஷயங்களை நம்மளால செய்ய முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியும் அரசும் வரும் பட்சத்தில் கட்டாயமாக எல்லா இடத்திலும் நம்ம சீர்திருத்தம் செய்வோம். நீங்க சொன்னது போல மருத்துவம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய மக்கள் கண்கூடா பாக்குறாங்க. வெளிநாடுகளோட ஒப்பிட வேண்டிய தமிழ்நாடு அரசு பக்கத்துல பீகாரையும் உத்தரப்பிரதேசையும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்னும் அவர்களுடைய தரத்தை ரொம்ப எப்படி ஊழல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கலாம் அப்படிங்கறதான் மக்களுக்கு காமிக்கிறாங்க. நாங்க உலக தரத்துக்கு நம்மளுடைய மருத்துவமும் கல்வியும் வேலை வாய்ப்பும் மாறணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவம் என்பது மக்களுக்கான அடிப்படை சுகாதாரம். அப்போ ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டருங்கிறது மக்களுடைய இருப்பிடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணுங்கிற வரைக்கும் தொலைநோக்கு பார்வையோட எங்களுடைய ஆட்சி வரைவுல நம்ம போட்டிருக்கோம். ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையம் எவ்வளவு தூரத்துல இருக்கணும், நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அறுவை சிகிச்சை பல்நோக்கு மருத்துவமனை அறுவை சிகிச்சை எல்லாம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் என்ன வசதிகளை உலகத்தரத்துல இருக்கணும், அதற்கான ஆராய்ச்சி கூடங்கள் மையங்கள் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற எல்லா வரைவையும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவை வந்து சொல்லுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னதுதான், சாப்பாட்டுக்கு போய் நம்ம எதுக்கு அயல்நாட்டுக்கு கையை ஏந்தணும், அதுக்காக நம்ம வந்து சுதந்திரம் பெற்றோம், உணவு சாப்பிட்றதுக்கே நம்ம வழி இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய தற்சார்புடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறது அன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னதுதான். உணவுக்கு கூட நீ வந்து ஊரான தான் வந்து நாடு நிக்கணும் அப்படிங்கிற இந்த நிலையை மாத்தணும். நம்ம நாட்டுல இருக்கிற கஞ்சியோ கூலியோ குடிச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற நிலை உருவாகணும் அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் பேச்சு தான் அன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னது. அந்த வாக்குகள் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருந்த இடத்திலிருந்து மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள், இந்த மண் சார்ந்த இந்த நிலம் சார்ந்த தொழிற்சாலைகள் தொழில் முனைவோர்களை உருவாக்குறது, அதற்கேற்றவாறு நம்ம வந்து பண்ணை அப்படின்னு எல்லாவற்றையும் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறோம். ஒரு பனை வைத்தோம் அப்படின்னா அதுல இருந்து எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு வரைவையே நாங்க வந்து ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கோம். அதற்கான காணொலி ஆவணத்தையும் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சமூகம் நாம் தமிழர் கட்சி ஆக்கப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அரசுல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். எப்படிங்க அப்படின்னா இருக்கு, சென்னை தான் பிதுங்கி வழியுது, சென்னை தான் இன்னைக்கு பிதுங்கி வழியுது. தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் இருக்கு, அதெல்லாம் ஆக்கிரமிப்புகள்ல இருக்கு, சில இடங்கள் பராமரிக்கப்படாம இருக்கு நீர்நிலைகள், அது எல்லாத்தையும் சரி செய்து இந்த மண்ணின் வளத்தை சார்ந்த தொழிற்சாலைகளும் அதை சார்ந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையில நம்ம வந்து மக்களை வைப்போம். இப்ப ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி அப்படின்னு சொல்றோம். ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி அப்படின்னு சொல்றோம்னா படிக்காதவங்களுக்கும் அரசு வேலைன்னு சொல்றோம்னா படிக்காதவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுல தப்பு இல்லைல்ல. அவங்க அந்த பணி இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க பல கிராமத்துல. படிச்சவங்களும் பண்ணலாம். இல்ல உலகமே பாத்தீங்கன்னா மார்ஸ்ல ரிசர்ச் பண்ணுது. அது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தான் ரிசர்ச் பண்ணுது, வேற எதுக்கும் இல்ல. அப்போ இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா படிக்காம அந்த வேலையை வந்து என் கிராம மக்கள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற இந்த நிலையை மாத்தி அவர்களுடைய அந்த வேலையையும் அரசு பணியாக மாத்தி அதற்கு ஊதியம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நாங்க மேல நகர்த்துறோம் அந்த வேலையுமே. அப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா அதே தொழில்ல வந்து படித்தவர்கள் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இப்ப நீங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி படிக்கலாம், வெட்டினரி டாக்டருக்கு நீங்க படிக்கலாம், நீங்க டைரி ப்ராடக்ட் குறித்தின அந்த படிப்பு அதை சார்ந்த படிப்புகள் படிக்கலாம். இப்படி கேட்டில் ரியரிங்ல மட்டும் இந்த கால்நடை பராமரிப்புல மட்டும் எண்ணற்ற கிளைகள்ல படிப்புகள் இருக்கு. அக்ரிகல்ச்சருங்கிறது வேற தனி இண்டஸ்ட்ரி. கேட்டில் ரியரிங்ல மட்டுமே வந்து இவ்வளவு இருக்கு. நீங்க ஒரு தொழிற்சாலை ஒரு பண்ணை அமைச்சிங்க அப்படின்னா அந்த பால் எவ்வளவு வருது அதை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் படிச்சவங்க, இந்த அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை சரி செய்யறதுக்கு ஒரு ஹெச்ஆர் தேவைப்படும். இல்ல அந்த எம்பிஏலே இருக்க எல்லா கேட்டகரி ஆட்களையும் நம்ம வந்து இந்த பண்ணை தொழில ஈடுபடுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இதை ஆடிட் பண்ற
பண்றதுக்கு ஒரு ஃபைனான்ஸ் படிச்ச சிஏ தேவைப்படும். சரி, இவங்க எல்லாம் ஒவ்வொன்றுனா நாங்க இதை சார்ந்துதானே ஒட்டுமொத்தமாகவே தொழிற்சாலைகள் நாடு முழுக்க பண்ண போறோங்கிறோம். அப்போ முப்போகம் விளைவித்தால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து நாம வந்து உணவளிக்க முடியும்னு சொன்ன ஐயா நம்மாழ்வார்களுடைய கூற்றுப்படி இங்கே நம்மளுடைய உணவு தேவை போக அதை வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தற்சார்பு பொருளாதாரத்துல வளர்ந்து மேலோங்கி நம்ம நாட்டை சிறந்த நாடாக மாற்ற முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஹூகோ ஷோவேஸ்ன்னு சொல்லக்கூடிய வெனிசுலாவுடைய பிரசிடென்டா இருந்தவர் அதைத்தான் முன்னாடி செய்திருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னுக்கு வச்சனாலதான் பெட்ரோல் எல்லாம் 10 ரூபாய்க்கு வித்தாங்களாம். அப்படி ஜப்பான்ல மிக மோசமான நிலையில அவங்க அதை கைவிட்டுட்டாங்க. அதனால அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து நீங்க ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கி வந்து அமெரிக்காவால் குண்டு வீசப்பட்டு அழிக்கப்பட்டது போது கூட பெரிய பேரிடர், அது வந்து ஒரு மிகப்பெரிய மனித என்ன சொல்றது சீர்கேடுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு 25 ஆண்டுகள்ல அந்த நாடு திருப்பி வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த வல்லரசாக இருக்கு. காரணம் என்ன? அவங்க அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இப்படி வந்து நாம உலக நாடுகள் தரத்துக்கு எங்களுடைய நிலத்தை மாத்தோம்னு சொல்றோம். அதற்கான திட்டங்களும் வரைவுகளும் எங்களுக்கு நிறைய இருக்கு. அதான் தமிழ் சீமானவர்கள் சொல்வது போல அவர் மூல முழுக்க என்ன சொல்றது அறிவாதான் இருக்கு, செயல் திட்டங்களா இருக்கு. அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம நாடி நிக்கிறோம். மக்களுக்கான ஒரு நல்வாழ்வுக்கு ஒரு சிறப்பான ஒரு விடியலுக்காக நாம வந்து தவம் கிடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு இத்தனை இளைஞர்களும் கூட நிக்கிறோம். மக்களாகிய நீங்க தான் அதற்கான சரியான தீர்வு. மாண்டெஸ்கோ என்கின்ற அறிஞன் சொல்வது போல இந்த ஜனநாயக நாட்டின் எஜமானர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் தீர்வு பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வேணுமா, இல்ல ஊழல் ஊழல் ஊழல்னு இவங்க கூடயே நம்ம வந்து சோம்பி நிக்கணுமா அப்படிங்கறத அவர்கள் தான் தீர்மானிக்கும். உங்களோட இறுதி கருத்தா கூட அதை எடுத்துக்கிறேன். ஆமா, கட்டாயம். நன்றி. நான் ஃபர்ஹானாட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல இருந்து இப்போ அவங்க சொல்ல பொருளை எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் அது சம்பந்தமா தான் பேசுறாங்க. விவசாயம் சம்பந்தமா அது ஒட்டியே எல்லா தொழிற்சாலையிலும் நாங்கள் இங்கே தொடங்குவோம். அது மூலியமாக வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் கூட்டு மதிப்பு கூட்டி அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய அதில் பல இவங்களுக்கு வந்து அதில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பல துறைகளை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு இது இருக்குது. என்னென்னா ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதுக்கான எதை பற்றியுமே வந்து இவர்கள் திட்டமாக வைக்கலை. சீமானவர்கள் வந்து அப்போ நாங்கள்லாம் வந்தோன்னே வந்து வேலையை விட்டு போயிடுவோமா, அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் நிறுத்திடுவாங்களா, ஹுண்டா இண்டஸ்ட்ரி மூடிடுவாங்களா, ஃபாக்ஸ்கான் இண்டஸ்ட்ரி இங்கே நடக்காதா அப்படிங்கிற ஒரு அச்சம் உணர்வு எல்லாத்தையுமே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் உங்களோட ஆட்சி உறவில் வாய்ப்பு இருக்கா? அவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான இந்த தொழில் படித்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு டெக்னாலஜிஸ் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல தான் சீமானவர்கள் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம பார்க்கோம். ஏன்னா இப்போ வந்து மேக் இன் இந்தியா அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸ்ரீதர் வேம்பு வந்து வாட்ஸ்அப்பே நம்ம யூஸ் பண்ணோம், அது இன்னொரு நாட்டோடது. நம்ம இந்தியாவில் வந்து நாம் ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணணும்னு அரட்டை ஆப்பை வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் வந்து இதை வந்து சீமானவர்கள் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்காரு. மேக் இன் இந்தியா பற்றி பேசுவோம், மேக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து அதிகமாக பேசுனது வந்து சீமானவர்கள் தான். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு HCL இந்த கம்பெனிஸ் தவிர, HCL வந்து ஒரு தமிழர் உருவாக்குன கம்பெனி. மற்ற கம்பெனிஸ் வந்து பொதுவாக இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் அப்ராட் கம்பெனிஸ் வந்து அதோட எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து இந்தியாவுக்கு வருது. இப்போ நாளைக்கு அந்த கம்பெனிஸ் வந்து ஒரு திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வேலை பார்க்க நம்மளோட தமிழர்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்போ நம்மளோட தொழில் வளர்ச்சியை வந்து நாமளே முன்னெடுக்கணும். நம்மளோட தமிழர்கள் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இல்லாமல் அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு போய் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்து வேற ஒரு லண்டனுக்கு போய் இந்த ஏஐ ஆப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பெர்ப்ளெக்சிட்டி இந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ணி, ஆனால் நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் ஏன் அங்கே போய் அமெரிக்காவில் போய் அந்த ஏஐ க்ரியேட் பண்ணணும், இங்கேயே அவர் க்ரியேட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ இதுக்கெலாம் காரணம் என்னன்னா புவர் கவர்மெண்ட் தான் காரணம். அப்போ நம்மளுக்கான கவர்மெண்ட்டில் வந்து தானாக இயங்க ஒரு எக்கனாமிக்கை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து மேக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து அதிகமாக நாம் தமிழர் கட்சி வந்து முன்னெடுக்கும். இறுதியாக உங்களோட கருத்து சுருக்கமாக, இந்த சாராயம் அதை நிறுத்திவிட்டால், சாராய கடைகளை டாஸ்மாக மூடிவிட்டால்
பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. நீங்கள் வந்து தவறான ஒன்று சொல்கிறீங்க. இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறுத்தினா அதுக்கு மாற்ற எந்த பொருளாதாரம் முன்னெடுப்பே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமே வந்து யதார்த்தத்துக்கு கள நிலவரத்துக்கு சாராய கடைகளை மூடிட்டால் அதனால் வந்து மூட முடியாத ஒரு இடத்துல தான் அந்த இடம், அந்த சாராயம் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தாலும் அதை செய்ய முடியாதுன்னு ஒரு கூற்றை சொல்கிறாங்க. இறுதியாக உங்கள் கருத்து? இல்லை, சாராயத்தினுடைய வருமானத்தை வச்சு தான் தமிழ்நாடு அரசு இயங்குதான்னா இல்லை. அதுக்காவது ஒரு பங்கு, அது 10%, 15% அவ்வளோதான். அவங்க அந்த சாராய ஆலை நடத்துறதுக்கு சொல்கிறது தான் இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் வந்து வேறு மாதிரி கட்டு போயிடும். ட்ரக்ஸ் பயன்படுத்துவாங்க, ஊசி போடுவாங்க அப்படின்னு. இப்போ மட்டும் இப்படி இருக்குது. இப்போ திருத்தணி நடக்கலையா போதைப் பொருட்கள்? முன்னைய விட மிக சொற்பமாக முன்னெல்லாம் வந்து ஒரு சிட்டினுடைய நகரப்பகுதியில் கிடைக்கும். இப்போ கிராமந்தூரம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒயின் ஷாப் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மற்ற போதைப் பொருட்களும் ஈஸியாக கிடைக்குது. அது குறித்து நீங்கள் காவல் நிலையங்களுக்கு பேசுனீங்கன்னா காவல் நிலையம் உங்களுடைய பின்புலத்தை மட்டுமே விசாரிக்க முடியும், அங்கே போய் கேட்காது. அதுலேயும் ஒரு காவலர்கிட்ட எனக்கு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கஞ்சா விற்கிறவங்கலாம் இருக்காங்க தெரியும், அதே நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா உசுறு முக்கியம் பண்ணுறேன். அந்த நிலையில் தான் இருக்குது. சாராயத்தை ஒழிச்சிட்டா உங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருதுன்றாங்க. விவசாயத்தில் நல்ல வருமானம் இருக்குது. சாராயத்திற்கு மாற்று ஒன்றுனா கல் குடிச்சு போதை இல்லாமல் அதில் உயிர் சேதங்கள் உங்களுக்கு பெருசாக கிடையாது. கல் உனக்கு போதை தான் முக்கியம்னா கல் குடி, அதில் பெருசாக உனக்கு பெருசாக எதுவும் இருக்காது. மதுவிலேருந்து அவங்கள ஈஸியாக வெளியேற்றி தரலாம். ஆனால் வருமானம் சாராயத்தை வச்சு தான் இருக்கான்னா சாராயத்தை தாண்டி வருமானங்கள் இருக்குது, விவசாயத்துலேயே இருக்குது. இப்போ விவசாயத்தில் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மைக்ரோமேக்ஸ் சாஃப்ட்வேர் அவர் பில்கேட்ஸ் அவர்கள் வந்து அமெரிக்காவில் 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே நிலம் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. இன்னும் கூடுதலாக வாங்கிக்கிட்டே இருக்காருன்னு வேறு சொல்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் விவசாய நிலங்களாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் விவசாயத்தை வச்சு தான் நகரும் பொருளாதாரம் அப்படின்றார். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் இங்கே இருக்குது. அந்த வளங்களை எப்படி பயன்படுத்தணும், அதை அரசு எப்படி பயன்படுத்தணும், அந்த பயன்பாட்டு மூலமாக எவ்வளோ வருமானம் வரும், அதை தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்க முடியுமா அப்படின்றத குறித்து தான் சிந்திக்கணும் மொழியே. இங்கே வந்து இலவசங்களை மட்டுமே அறிவித்து இலவசம் குறித்தே பேசி இவங்க மக்களை முட்டாளாக்குறது ரொம்ப தவறானது. இப்போ எல்லா மாவட்டங்களையும், இப்போ அரியலூர்னு எனக்கு ஒரு மாவட்டம் இருக்குது, இங்கே சுண்ணாம்புக்கல் மட்டும்தான் கிடைக்குதுன்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி விவசாயிகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. விவசாயத்திலிருந்து ஒவ்வொருவராக கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களை வாங்கி அப்புறப்படுத்தி அரசு சிமெண்ட்டுன்னு இங்கே அரசே சிமெண்ட்டை விற்றுக்கிட்டு இருக்கு. அந்த வளங்களை ஒட்டுமொத்தமாக எடுத்து முடிச்சுட்டா இப்போ இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட்டோ, ராம்கோவோ, அல்ட்ராடெக் சிமெண்ட்டுகளோ எனக்கு நாளைக்கு தண்ணீர் பிரச்சனை வந்து நிற்குமானா அரசு தான் வந்து நிற்கணும் ஒழியே அந்த தனியார் நிறுவனங்கள் நிற்காது. இப்போ இதுலேருந்து இருக்கக்கூடிய வருமானங்களில் பாதியை இங்கே கொள்ளை எடுத்துக்கிட்டு லஞ்சமாக எடுத்துக்கொண்டு இவங்க வந்து ஏதோ கோழிக்கு போடுற அரிசி மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு இலவசங்கன்ற பேரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் தனித்தனி ஒரு வளம் இருக்குது. அந்த வளத்தை வச்சு தமிழ்நாடு முன்னேற முடியும். தமிழ்நாடு சிறந்து விவசாயத்தில் மட்டுமே முப்போகம் விளையும். இன்றைக்கி பணப்பயிர்னு பருத்தின்னு ஒன்று மட்டுமே இருக்குது. ஆனால் முப்போகம் விளைஞ்ச பூமி தான் விவசாயத்தில் மிகச்சிறந்த. இப்போ தங்கச்சி சொன்ன மாதிரி சாஸ் தொழிற்சாலை உருவாக்கலாம். இப்போ நெல்லுக்கே கொள்முதல் பண்ணி அரிசியை வெளிநாடுகளுக்கு ஏற்றலாம். மிளகாயை இது பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே இங்கே தொழில் வளம் என்று வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. தனியார் நிறுவனம் சின்ன நிறுவனங்கள் பண்ணக்கூடியதை அரசு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். திரைப்படங்கள் வந்து தயாரிக்க முடியுமா அரசு என்று கேலி கூத்தல் பண்ணவங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அமேசானா ஹாட்ஸ்டாரோட இது பண்ணியிருக்கு, ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. ஆமாம், படம் இது பண்ணுறதுக்கு. அதுபோல் விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாலே இங்கே பாதி பிரச்சனை பிடிச்சோம். இவ்வளோ நேரம் சுவாரஸ்யமாக பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்த இவ்வளோ நேரம் பல பயனுள்ள கருத்துக்களை சுவாரஸ்யமாக நம்மிடம் பகிர்ந்த 2026 சட்டமன்ற உறுப்பினராக போகும் அத்தனை விருந்துகளுக்கும் அறந்தமிழ் நேயர்களின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறோம்.